கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சியோன் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalm 48 verse 2. Beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north, the city of the great king. வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. Beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north. அதுவே மகாராஜாவின் நகரம். The city of the great king. இந்த வடதிசையுள்ள சியோன் பர்வதத்தை குறித்து பல வேத வல்லுநர்கள் பூமியிலே காணப்படுகிற சியோன் பட்டணம் இது என்று குறிப்பிடுகிறார்கள். About this Mount Zion, which is on the sides of the north, many biblical scholars have quoted that it is the literal Zion found on earth. பல வேத வல்லுநர்கள் தங்களுடைய கமெண்ட்ரிஸில் குறிப்பிடும்போது இதை பூமிக்குரிய சியோன் பட்டணத்தோடு ஒப்பிட்டு குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். Many biblical scholars in their commentaries have specified that this Zion is a literal Zion found on earth. ஏனென்றால் பரலோகத்துக்குரிய அந்த நித்திய சியோனை பற்றி பலருக்கும் வெளிப்படுத்தல் இல்லை. For many do not have the revelation about Zion, the heavenly city. பூமியிலே காணப்படுகிற இந்த எழுத்தின்படியான சியோன் ஒருபோதும் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாய் மாற இயலாது. The literal Zion found in this earth can never become the joy of the whole earth. நித்திய சியோனாய் மாறப்போகிற தேவ ஊழியர்கள் மாத்திரமே சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாய் மாற முடியும். The workers of God who are going to become eternal Zion alone can become the joy of the whole earth. எழுத்தின்படியான சியோன் பட்டணத்துக்கு இந்த வசனத்தை அவர்கள் ஒப்பிடுவதற்கு மிக முக்கியமான காரணம் வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And the reason why they compare the verse with the literal Zion in the earth is that it is specified that Mount Zion on the sides of the north. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நித்திய சியோனை குறித்தும் கூட வேதத்திலே வடபுறத்திலே அது காணப்படுவதாகத்தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Prophecies also say that the eternal Zion is on the sides of the north. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது விழுந்து போன அந்த லூசிஃபர் இந்த சியோனை தான் இச்சித்ததாக நாம் பார்க்கிறோம். In the prophetical book of Isaiah chapter 14, we see that the fallen Lucifer also lusted after this Zion. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Isaiah chapter 14 verse 13. For thou hast said in thine heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will sit also upon the mount of the congregation in the sides of the north. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த விழுந்து போன தூதன் இந்த லூசிஃபருக்கு பூமியிலே காணப்படுகிற அல்லது பூமியிலே வடதிசையிலே காணப்படுகிற அந்த சியோன் பட்டணத்தில் வீற்றிருக்க ஆசை அல்ல. The fallen angel Lucifer did not have any desire to sit on the Zion on the north sides which is found in this earth. எழுத்தின்படியாக இந்த பூமியிலே காணப்படுகிற அந்த சியோன் பட்டணத்தை வடதிசையிலே காணப்படுகிற அந்த சியோன் பட்டணத்தை இச்சித்ததினால் அல்ல அவன் விழுந்து போனது. The cause for the fall of Lucifer was not that he lusted after the literal Zion which was also on the sides of the north. அப்படியானால் அந்த லூசிஃபர் இச்சித்ததான அல்லது விழுந்து போன அந்த தூதன் இச்சித்ததான
வடபுறத்திலே காணப்படுகிற அந்த ஆராதனையின் கூட்டத்தின் பர்வதம் என்ன? If that be so, which is the mount of the congregation on the sides of the north, which was lusted by the fallen angel Lucifer? அதுதான் தேவன் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாய் விரும்பி தெரிந்து கொண்ட சியோனாய் இருக்கிறது. That is the Zion which God had chosen and desired to rest forever. ஆகவே அந்த நித்திய வாசஸ்தலமாகிய அந்த சியோனை குறித்தும் வடபுறங்களில் அது இருப்பதாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore it is prophetically said that the eternal habitation Zion also is found on the sides of the north. அதாவது இது வர்ணிக்கப்படுகிற ஒரு அனுபவமாகும். That is, it's been described. வடபுறங்களிலே காணப்படுகிற சியோன் பட்டணம், the city of Zion which is found on the sides of the north. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுவது அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறபடி அல்லது எழுதியிருக்கிறபடி இந்த பூமியிலே காணப்படுகிற சியோன் பட்டணத்தை குறித்து அல்ல. Therefore what psalmist says is not about the literal Zion found in this earth as most Bible commentators say. அந்த லூசிபர் இச்சித்து விழுந்து போன அந்த தூதன் இச்சித்ததான நித்திய வாசஸ்தலமாகிய சியோனாய் இருக்கிறது. It is the everlasting or eternal habitation Zion which the fallen angel lusted and fell. வடதிசையுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. Beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north. நாம் காலையிலே எப்படி சியோன் கட்டப்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். This morning we saw how Zion is being built up. ஒவ்வொரு கற்களும் எப்படி சியோனிலே சேர்க்கப்படுகிறது. How each stone is gathered in Zion. எழுத்தின்படியாக சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்ட போது அந்த ஆலயம் கட்டப்படுகிற வேளையிலே பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களை கொண்டு அந்த ஆலயம் கட்டப்பட்டதாக பார்க்கிறோம். We see that when the literal temple was built by Solomon, it was built by stones made ready. ஆலயம் கட்டப்படுகிற இடத்திலே சுத்தி வாச்சி இருப்பு ஆயுதங்களின் சத்தம் கேட்கவில்லை. In the place where the temple was being built, the noise of hammer, axe and iron tools were not heard. அதுபோல நித்திய வாசஸ்தலமாகிய அந்த சியோனை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். Similarly, God is building Zion, the eternal habitation. அதற்கு ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. A foundation has been laid for that. ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே வாசித்தோம், அந்த அஸ்திவாரத்தின் மூலைக்கல்லாக இயேசு காணப்படுகிறார். In the prophetical book of Isaiah, we saw that Jesus was found as the cornerstone in that foundation. அதனோடு சேர்ந்து மற்ற அப்போஸ்தலர்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள் சியோனாய் மாறப்போகிற ஊழியர்களை சேர்த்து ஒவ்வொரு கல்லாக அவர் கட்டி வருகிறார். And gathering together with it, Jesus is selecting all the anointed workers of God who are going to become Zion and building it. அப்ப நித்திய வாசஸ்தலமாகிய சியோன் கர்த்தரால் கட்டப்பட்டு வருகிறது. Therefore Zion, the eternal habitation, is being built by the Lord. ஆனால் அந்த கற்களின் வேலை, அந்த கற்களின் பணி இந்த பூமியிலே நடைபெறுகிறது. But the work of the stone is being done in this world. எப்படி சாலமோனுடைய ஆலயம் கட்டப்படும் போது கட்டப்படுகிற இடத்தில் சுத்திகள் வாட்சிகள் இருப்பாயுதங்களின் சத்தம் கேட்கப்படவில்லையோ, As when the temple of Solomon was being in building, the noises of hammer, axe and iron tools were not heard. வேறொரு இடத்தில் வைத்து அந்த கற்கள் பனி தீர்த்து கொண்டு வரப்பட்டது. That stones were made ready in another place and brought here. அதுபோல பூமியிலே வைத்து ஒவ்வொரு தேவ ஊழியரையும் ஒரு கல்லாக ஆண்டவர் செதுக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். Similarly, placing every worker of God in this world, God is chiseling and fashioning them. இது ஒரு ஆலயத்தின் வேலை என்றும் கூட நாம் சொல்லலாம். We can say that this is the work of the temple. சியோனும் எருசலேமும் சேர்ந்து கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறது. Zion and Jerusalem together is being built unto a holy temple in the Lord. நாம் காலையிலே பார்த்தபடி உலக பிரகாரமாக ஒரு கட்டடம் அஸ்திவாரம் போடுவதற்கு சில மாதங்கள் ஆகும், அதன் மேல் கட்டடம் கட்டுவதற்கு சில மாதங்கள் ஆகும். As we saw in the morning, we can say that it takes certain months to lay foundation for a building and then some more months to build up the building above it. ஆனால் தேவன் தாமே கட்டி உண்டாக்குகிற
இந்த சியோன் எருசலேமை குறித்து நாம் பார்க்கும்போது அஸ்திவாரமும் கட்டடமும் ஒரே நேரத்தில் கட்டி முடிக்கப்படுகிறது. But when we look into that Zion and Jerusalem which is being built by God himself, we see that the work of the foundation and the building above it goes on simultaneously. ஆகவே வடதிசையுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. Therefore beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north. அதுவே மகாராஜாவின் நகரம். It is the city of the great king. பூமியிலே காணப்படுகிற எழுத்தின்படியான மகாராஜாக்களின் நகரம் அல்ல. It's not the city of the literal great kings on earth. சர்வத்தையும் படைத்த அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே மகாராஜாவாய் இருக்கிறார். The Lord God who had created everything including the universe is the great king. அப்ப ஒரு தேவனுடைய ஊழியன் இந்த பூமியிலே இருக்கும்போது சர்வ பூமிக்கும் அவன் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். Therefore when a worker of God is in this world, he has to become the joy of the whole world. ஒரு சியோனாய் உருவாக்கப்பட்டு வருகிற அல்லது சியோனாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு தேவ ஊழியன் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாக தேவன் அவனை மாற்றுகிறார். Therefore a worker of God who is turned to be Zion and who is being made as Zion, the Lord keeps him as the joy of the whole earth. சர்வ பூமிக்கும் அவன் மகிழ்ச்சியாக மாற வேண்டுமானால், if he has to become the joy of the whole earth, முதலாவது அந்த சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேவையான மகிழ்ச்சி அந்த ஊழியனுக்குள்ளே காணப்பட வேண்டும். First of all, the fullness of joy that is required to make the whole earth joyful should be found in this worker of God. உதாரணமாக இப்ப நான் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். For example, என்னை ஆண்டவர் ஒரு சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சியோனாக அழைத்திருக்கிறார். The Lord has called me to be a Zion to give joy to the whole earth. ஆனா தனிப்பட்ட ஜீவியத்துல நான் துக்கம் உள்ளவனாய், வேதனை உள்ளவனாய், மகிழ்ச்சி இல்லாதவனாய் என் சொந்த வாழ்க்கையில் நான் காணப்பட்டால் என்னால் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாது. Personally in my life, if I am a man of sorrow, man with pain and man with sufferings, I cannot be a joy to the whole earth, cannot give joy to others. அப்படித்தான் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. சியோனுடைய நிலவரம் இந்த பூமியில் இருக்கும்போது அநேக ஊழியர்களுடைய நிலவரம் மகிழ்ச்சி கொடுக்க முடியாத ஒரு நகரமாய் அவர்கள் காணப்படுவார்கள். That is why it is prophetically written that the people who are going to become Zion, the city of Zion, gives joy and gladness to many. ஒரு தேவ ஊழியனை சியோனுக்கு என்று கர்த்தர் அழைத்ததின் நோக்கம் அவன் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். The reason why God has called a man of God to be Zion is that he has to be the joy of the whole earth. உதாரணமாக ஒரு இப்ப மதுரையில் காணப்படுகிற ஒரு ஊழியக்கார சகோதரனோ சகோதரியோ சர்வ பூமிக்கு எப்படி மகிழ்ச்சியாய் மாற முடியும் என்கிற கேள்வி காணப்பட்டது. Now there might be a question, how can a worker brother or a worker sister who is in Madurai become the joy of the whole earth? ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு வரை அது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. Some 50 to 60 years ago this was practically impossible. அதாவது அதுல பல கேள்விகள் காணப்பட்டது. There were many questions in it. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. But today it's not so. இப்போது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இங்கே ஒரு ஊழியக்கார சகோதரிகள் பாடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose the worker sisters are singing in a convention. இன்றைக்கு மதுரையில் பாடுகிற பாட்டு முழு உலகத்திலும், லண்டன்ல உள்ளவர்கள் கேட்கலாம், ஜப்பான்ல உள்ளவங்க கேட்கலாம், அமெரிக்காவில் உள்ளவங்க கேட்கலாம். இன்றைக்கு கேசட் மூலமாக முழு உலகத்திற்கும் இந்த மதுரை கன்வென்ஷன்ல கொடுக்கப்படுகிற செய்தியும் பாடப்படுகிற பாடல்களும் கொடுக்கப்படுகிற சாட்சியும் முழு உலகத்துக்கும் போகிறது. Today when they sing a song in a convention in Madurai, it can be heard from London or from Japan or from America. For example, the message, testimonies and songs being given here can be heard throughout the world. மதுரையிலே காணப்படுகிற ஊழியக்கார சகோதரிகள் பாடுகிற அந்த பாடல்கள் மதுரைக்கு மாத்திரமல்ல, லண்டன்ல உள்ளவங்களுக்கும் ஜப்பான்ல உள்ளவங்களுக்கும் ஏன் ஆப்பிரிக்காவில் உள்ளவங்களுக்கும் கூட அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு மாறி இருக்கிறது.
The sisters, worker sisters were singing songs in Madurai. Why not only in London and Japan? Even in Africa, it gives a joy to the people who listen to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல ஒரு தேவ ஊழியர் கொடுக்கப்படுகிற செய்தியும் கூட மதுரையிலேயோ சென்னையிலேயோ அல்லது வேறு ஏதாயிலும் ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்து கொடுத்தாலும் அந்த செய்தி உடனுக்குடன் என்ன செய்கிறது, அங்குள்ள விசுவாசிகள் மூலமாக அவங்க என்ன செய்றாங்க, உடனே செய்தியை இங்கே பிரசங்கம் முடிவதற்கு முன்னதாக பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள். And similarly, messages given by workers of God in Madurai or Chennai or even very tiny hamlets, immediately it travels throughout all the parts of the world. ஆகவே உலகத்தில் ஒரு இடத்தில் அல்லது ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் காணப்படுகிற தேவ ஊழியர் முழு உலகத்துக்கும் மகிழ்ச்சியாய் மாறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. Today situations have changed so that a thing given by a worker of God in one place travels throughout the world and becomes a joy to people all through the world. இப்போ எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும், அது பாட்டு பாடுகிற ஊழியமாக இருந்தாலும், பிரசங்கிக்கிற ஊழியமாக இருந்தாலும், எந்த ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தையும் விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வெறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். Today, any ministry, it may be singing or giving a message. People are there who like it and people are there who dislike it. சர்வ பூமியில ரெண்டு கூட்டம் காணப்படுகிறது. In the whole earth, there are two groups. ஒன்று சத்தியத்தை விரும்பி கேட்கிறதான ஒரு ஆவிக்குரிய கூட்டம். One is the spiritual group which desires and listens to the truth. தேவ ஜனங்கள் மத்தியிலும் தேவ ஊழியர்கள் மத்தியிலும் அது உண்டு. It is found among the people of God and among the workers of God too. அதுபோல பரிசுத்தவான்கள் மூலமாக பாடப்படுகிற பாடல்கள் அதை விரும்பி கேட்கிறதான ஒரு ஆவிக்குரிய கூட்டம், அதே வேளையில் அதை விரும்பாமல் அதை வெறுக்கிறதான ஒரு கூட்டமும் இருக்கிறது. Similarly, the songs sung by the saints, there is a group, spiritual group which desires to listen to those, and there is another group which hates to hear all those. இப்ப சியோன் எப்படி சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாய் மாறுகிறது என்பதை ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு குறிக்கப்பட்ட பாதையில், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் ஒரு குறிக்கப்பட்ட பாதையில் நடத்தப்படும் போது என்னிடத்திலே ஒரு பரிசுத்தவான் அதற்கு இப்படி விளக்கம் கொடுத்தார். In an instance, when I was going through a particular path, a saint told me this example as to how I become the joy of the whole earth. அதாவது அது அந்த குறிக்கப்பட்ட பரிசுத்தவான் கொடுத்த வார்த்தையாக, அவருடைய வெளிப்படுத்தலாக எனக்கு தெரியவில்லை. அவர் என்னிடத்தில் அதை பேசும்போது கர்த்தர் நேரடியாய் பேசுவது போல நான் உடைக்கப்பட்டேன். And when that particular saint was giving me that matter, I never felt as though this was a counsel given by that saint. I felt that as though the Lord himself had spoken to me and I was broken then and there. இப்ப ஒரு ஊழியத்தின் மூலமாக, இப்ப என்னுடைய ஊழியத்தின் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் செய்கிற ஊழியத்தின் மூலமாக ஆவிக்குரிய பிரகாரமாக நன்மையை பெற்றவர்கள் அல்லது சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்கள் ஒரு சிறு கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose by the ministry that I do, a group of people would have received joy and also goodness. அதே வேளையில என் மூலமாய் செய்யப்படுகிற இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை பகைக்கிற, வெறுக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். At the same time, there will be a very big group that hates the spiritual ministry that I do. அப்ப அந்த பரிசுத்தவான் இடத்துல சொன்னது, தேவ ஊழியனாகிய நீ இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். Then that saint told me, you as a child of God should be a joy to both these groups. அது எப்படி சாத்தியம்? How is it possible? என்ன பகைக்கிறவங்களுக்கும் அல்லது என் மூலமாய் செய்யப்படுகிற ஊழியத்தை வெறுக்கிறவங்களுக்கும் அல்லது தூசிக்கிறவங்களுக்கும் நான் எப்படி மகிழ்ச்சியாய் மாற முடியும்? How can I become a joy to people who hate me and also those who do not like the ministry that's being done by me? அப்போ அந்த பரிசுத்தவான் இப்படி சொன்னார். Then the saint said, இப்போ உன்னுடைய செய்தியின் மூலமாக, உன் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற செய்தியின் மூலமாக ஒரு கூட்டத்தார் சந்தோஷப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். A group of people rejoice and are saved by the messages given by God through you. அது ஒரு அனுபவம். That is one experience. ஆனால் பெரும்பான்மையானவருக்கோ அல்லது ஒரு சிலருக்கோ அது பிடிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். But suppose a majority does not like it.
மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ, அதாவது பெரும்பான்மையான ஜனங்களுக்கோ அல்லது சிறுபான்மையான ஜனங்களுக்கோ அவங்க அதை வெறுக்கிறாங்க அல்லது பகைக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. It might be a major portion or a minor portion, but somehow a group of people hate it. அப்படி விரும்பாதவங்க உலகத்தின் பல்வேறு இடங்களில் குடியிருக்கிறாங்க. And people in this way, those who do not like it, are living in various parts of this world. அப்போ என்ன செய்யறோம் என்று சொன்னா, இப்ப என்னுடைய ஊழியத்தின் பகுதியிலும் ஜீவியத்தின் பகுதியிலும் நான் தாழ்த்தப்படும் போது, சிறுமைப்படுத்தப்படும் போது அல்லது சிட்சிக்கப்படும் போது, தண்டிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. In my ministry and in my life, when I am humiliated, when I am belittled, when I am chastened, this is a joy to all those. அப்போ ஒரு தேவ ஊழியன் தன்னை வெறுக்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும், தன்னை நேசிக்கிறவர்களுக்கும், தன்னை என்று சொல்லும்போது அவரை அல்ல, அவருடைய சுவிசேஷத்தையோ அவருடைய ஊழியத்தையோ அவர் மூலமாய் செய்யப்படுகிற ஆவிக்குரிய ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்கும் அவர் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். Therefore, a worker of God should become a joy to people who hate him and also become a joy who love him because of his ministry. இப்போ ஒரு தேவ ஊழியனை கொண்டோ, ஊழியக்கார சகோதரரை கொண்டோ, சகோதரியை கொண்டோ கர்த்தர் ஆவிக்குரிய ஊழியங்களை மகிமையாய் செய்யும் போது, அந்த ஊழியர்கள் பிரகாசிக்கும் போது அவர்கள் மூலமாக அநேகர், சர்வ பூமியிலும் காணப்படுகிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். Now, when a worker brother or worker sister is doing a spiritual ministry and it is glorious and it is shining, because of that many people have joy. அதே வேளை அந்த குறிக்கப்பட்ட ஊழியர்கள் மூலமாய் செய்யப்படுகிற அல்லது அவங்க பிரகாசிக்கிறதை விரும்பாத, அவங்களை கொண்டு கர்த்தர் இந்த கிரியைகளை நடப்பிப்பதை விரும்பாமல் பகைக்கக்கூடிய, வெறுக்கக்கூடியவர்கள் யாராயிலும் முழு உலகத்திலும் இருந்தால் அவர்கள் எப்போது மகிழ்ச்சி அடைவார்கள்? At the same time, if there are certain people in this world who hate this ministry done by that particular worker of God and consider that worker of God to be the enemy and do not like any spiritual ministries that are being done by him, when will this worker of God become a joy to those people? இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல குத்து விளக்கு எரிகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். We see about the candlestick in the tabernacle. அந்த குத்து விளக்கு பிரகாசமா எரியும் போது அது ஊழியக்காரன் ஊழியத்துல பிரகாசமா இருப்பதற்கு ஒரு அடையாளமாய் நாம் சொல்லலாம். When the candlestick burns brightly, it is a shadow that the worker of God is doing an illustrious ministry. அது மகிமையாய் குத்து விளக்கு என்பது ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற குத்து விளக்கு பூமியிலே காணப்படுகிற சபைக்கு நிழலாய் இருக்கிறது. The candlestick which is found in the holy place in the tabernacle is a shadow under the church that is found in this world. ஆகவே ஒரு ஊழியன் பிரகாசிக்கும் போது அநேகர் மகிழ்ச்சிக்குள்ளாய் மாறுகிறார்கள். Therefore, when a worker of God is illuminated, many will be joyful. இப்ப குத்து விளக்கு பிரகாசிக்கிற வேளையில அதுல கருந்திரிகள் உண்டாகும். And in this way, when the candlestick is burning bright, there might be dark wicks formed in it. அப்போது அந்த கருந்திரி வெட்டப்படுகிறது. And at that time, these dark wicks are being trimmed. அதை வெட்டுவதற்கும் ஆண்டவர் சில உபகரணங்களை கொடுத்திருந்தார். And the Lord has supplied certain tools to trim them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல கர்த்தர் ஒரு தேவ ஊழியரை எடுத்து பிரகாசிக்க செய்யும் போது அந்த பிரகாசத்தின் நிமித்தமாக ஒருவேளை அவருடைய ஜீவியத்திலே கருந்திரிகள் உண்டாகலாம். In this way, when the Lord is using a worker of God in the ministry and he is shining because of the brightness, there might be dark wicks formed there. ஒருவேளை பெருமை வரக்கூடும், Pride might come in, அல்லது மனுஷருடைய புகழ்ச்சியை கண்டு பல்வேறு அனுபவங்கள் உண்டாகலாம். or because they are being flattered by men, various experiences may be formed in them. அப்போது அவர்கள் தாழ்த்தப்பட அல்லது சிறுமைப்படுத்தப்பட, உடைக்கப்பட தேவன் அனுமதி கொடுப்பார். Then God permits them to be humiliated, to be belittled and to be broken. அல்லது அவங்களுடைய ஊழியத்தின் பகுதியில ஒரு வீழ்ச்சி சம்பவிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or suppose there is a fall on their ministry, அல்லது ஜீவியத்திலே வீழ்ச்சி அடைந்ததாக ஒரு செய்தி பரவும். or there is a news coming out that he has got a fall in his life. ஒருவேளை அது உண்மையா இருக்காது, might not be true. இப்ப பாருங்க, யோசேப்பை குறித்து முழு எகிப்துக்கு செய்தி பரவினது. And the news about Joseph spread throughout the whole land of Egypt. போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை கையில வைத்துக்கொண்டு யோசேப்பின் மேல் குற்றம் சுமத்துகிறாள்.
Potiphar's wife held the garments of Joseph in her hands and she was giving false accusations about him. பரிசுத்தமானாய் தன் ஜீவியத்தை காத்துக்கொண்ட யோசேப்பு மொத்த எகிப்தின் ஜனங்களாலும் ஒரு பாவியாக பார்க்கப்படுகிறான். Joseph, who had his life holy, was considered a sinner in the eyes of the whole land of Egypt. செய்தி பரவினது. News spread. போத்திபார் மனைவி அழுதாள். Potiphar's wife wept. கண்ணீர் விட்டாள். She wept. சாட்சிக்கு யோசேப்பின் வஸ்திரத்தை கையில் வைத்திருக்கிறாள். For a witness she had the dress or garments of Joseph in her hand. இதெல்லாம் இருந்தாலும் இது உண்மை அல்ல. Even though all evidence was there, that was not true. போத்திபார் மனைவி கண்ணீர் விடலாம். And Potiphar's wife may weep. யோசேப்பின் மேல் அபாண்டமான பழி சுமத்தலாம். She might level slanderous accusations against Joseph. பலத்துக்காக யோசேப்பின் வஸ்திரத்தை தனக்கு ஆதாரமாக கையில வைத்திருக்கலாம். For an evidence she might have the garments of Joseph in her hands. மொத்த எகிப்து தேசமும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அதை நம்பலாம். The whole land of Egypt and people in power might believe. அது நிமித்தமாக யோசேப்பு தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே காவல் கிடங்கிலே அடைக்கப்படலாம். And thereby Joseph would have been punished and would have been kept in the dungeon in the prison. தேவனுக்கென்று ஒரு கோர்ட் இருக்குது. There is a court for God. அந்த கோர்ட்ல யோசேப்பு குற்றவாளி அல்ல. And in that court Joseph is not a sinner. ஆனா பூமிக்குரிய கோர்ட்ல அவன் தண்டிக்கப்பட்டு குற்றவாளி என்று பழி சுமத்தப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு இப்ப சிறைச்சாலையில காவல் கிடங்குல கிடக்குறான். But in the court in this world he has been accused as a culprit and now he is suffering in the dungeon in the Egyptian prison. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு பரிசுத்தவான் போத்திபாருடைய மனைவிதான் குற்றவாளி என்று யோசேப்பே நிரூபிக்க போகவில்லை. And in that circumstance Joseph did not go forward to prove his innocence and the wife of Potiphar was at fault. புதிய வானத்துக்கு போகக்கூடிய யோசேப்பே நிரூபிக்க போகவில்லை. Joseph, who is going to inherit new heavens, did not go to prove his point. அப்படியானால் சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு இந்த ஊழியத்தில் பல்வேறு பாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. If that be so, the workers of God who are being called to inherit Zion have various paths kept by the Lord for them in this world. ஆண்டவராகிய இயேசுவே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, Lord Jesus Christ himself was numbered one among the transgressors. பரிசுத்த பவுலை ஒரு கூட்ட ஜனங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். And a group of people spoke about St. Paul that he walked according to the flesh. இதுபோல யோசேப்பை பற்றிய செய்தி மொத்த எகிப்துக்கும் பரவின போது In this way, news about Joseph, when it spread to the whole land of Egypt, அதற்காக யோசேப்பு தண்டிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட போது, and for that cause when Joseph was punished and shut up in the prison, அப்ப யோசேப்பை பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். those who did not like Joseph would have had joy. அதுபோல தான் ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில். Similar is the life of a worker of God. இப்படி ஊழியத்தின் பகுதியிலோ ஜீவியத்தின் பகுதியிலோ வீழ்ச்சி அடைந்ததாக செய்தி காட்டு தீ போல முழு உலகத்துக்கும் பரவும். And the news there is a fall in the life and in the ministry might spread throughout the whole world as a forest fire. அப்போது அதிலே இந்த குறிக்கப்பட்ட ஊழியனையோ ஊழியக்கார சகோதரனையோ சகோதரியோ பிடிக்காதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? இதுவரைக்கும் வெறுத்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் பிரகாசிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் அதை பகைக்கக்கூடியவர்கள் இப்போது அந்த ஊழியனுடைய வீழ்ச்சியில் குறித்து கேள்விப்படும் போது மகிழ்ச்சி அடைவார்கள். In this circumstance, when people who do not like that particular worker brother or worker sister, when they come to know about the downfall of that particular person, they will be filled with joy. அது உலக ஜனங்கள் மத்தியிலும் இருக்கலாம் அல்லது தேவ ஜனங்கள் மத்தியிலும் இருக்கலாம். It might be among the people in the world or among godly people. அப்படி மகிழ்ச்சி அடைகிறவங்க உலக ஜனங்கள் மத்தியிலும் இருக்கலாம், தேவ ஜனங்கள் மத்தியிலும் இருக்கலாம். And people who have such joy might be found in the world or among the people of God. அப்ப இந்த ஊழியன் இரண்டு கூட்டத்தாருக்கும், அதான் சர்வ பூமிக்கும் இப்படி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் முழு உலகத்துல எந்த கண்ட்ரில இருந்து மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அப்ப முழு உலகத்துக்கு அந்த சர்வ பூமிக்கும் இந்த ஊழியன், ஒரு தேவனுடைய ஊழியன் மகிழ்ச்சியாக மாறுகிறான். In this way, a worker of God turns out to be a joy to the whole earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணமாக இங்கே ஒரு தலைவர் மரித்து போயிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose a leader here has passed away. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் முழு உலகத்துல எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க.
Tamilians who are from Tamil Nadu are found throughout the world in almost all the countries. நான் செத்து போன தலைவர்களை சொல்றேன். I'm telling you of the leaders who have already passed away. உயிரோடு இருக்க தலைவர்களை நம்ம சாகடிக்க வேண்டாம். We need not kill the ones who are alive. இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கொள்ளுங்க. Now take MGR. எம்ஜிஆர் வந்து மரித்து போயிட்டாருன்னு வெச்சுக்கோங்க. Suppose MGR has died. தமிழ்நாட்டுல உள்ளவங்க மட்டும் துக்கப்பட மாட்டாங்க. Not only people of Tamil Nadu will mourn for that. எம்ஜிஆர் பற்றி கேள்விப்பட்டவங்க கேரளால இருப்பாங்க, ஆந்திரால இருப்பாங்க, இந்தியா முழுவதும் இருப்பாங்க, லண்டன்ல இருப்பாங்க, அமெரிக்காவுல இருப்பாங்க, இப்படி முழு உலகத்துல இருப்பாங்க. People who have known MGR might be found in Kerala or Andhra or America or London and also the whole world. இந்தியாவிலும் முழு உலகத்திலும் இருப்பாங்க. They will be found in India and also in the whole world. அப்ப என்ன செய்றாங்க? அவங்க முழு உலகத்துல உள்ளவங்களும் துக்கப்படுறாங்க. And people in this whole world will be mourning for him. அது துக்கப்படுற அனுபவம். That's the experience of mourning. எம்ஜிஆர் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவருடைய பிரிவு வந்து அவங்களுக்கு துக்கமா இருக்கும். All those who like MGR, his death will bring in a grief to those. அதேவேளை எம்ஜிஆர் எல்லாருக்கும் பிடிக்காது. At the same time, not all will be liking MGR. எம்ஜிஆர் பிடிக்காதவங்களும் முழு உலகத்துல இருப்பாங்க. And people who do not like MGR also will be found in this whole world. அப்ப மரண செய்தியை கேட்கும்போது அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். And when they hear the news of his death, they will be rejoicing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதுபோலதான் ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய வாழ்க்கையில தன் மூலமாக ஆசீர்வாதத்தை தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைவது மாத்திரமல்ல, அந்த ஊழியக்காரனுடைய வீழ்ச்சியில் தோல்வியில் அல்லது அவனுக்கு ஒரு ஏதாயிலும் ஒரு காரியம் அவனுடைய ஜீவியத்தில் அல்லது ஊழியத்தில் சம்பவிப்பதாக செய்தி பரவும் போது முழு உலகத்தில் உள்ள மற்றவர்கள் அவனை பகைக்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். Likewise, when a worker of God is doing the ministry of God well, there are people who rejoice over it. At the same time, there are people who do not like him, and when they come to know about his downfall or a fall in his ministry, they rejoice over that. ஆகவே ஒரு தேவ ஊழியன் தன்னை பொறுத்தவரையில் தான் என்ன சிந்திக்க வேண்டும்? Therefore, a worker of God, what should he think about himself? நான் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டியவன். I have to be the joy of the whole earth. என்னை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, not only to those who love me, என் மேல் அன்பு கூறுவர்களுக்கு மாத்திரமல்ல, not only for those who have their love on me, என்னை வெறுக்கிறவர்கள் என்னை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கும் நான் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். They have to always think that they have to become a joy to those who hate them and consider him as their enemy. அதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். They have to keep on confessing it. சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். I have to become the joy of the whole earth. நான் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called to be the joy of the whole earth. ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்தாருக்காக மாத்திரமல்ல, not for just a particular group of people. என்னை வெறுக்கிறவர்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் நான் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். I have to become a joy to those who hate me and have me as their enemy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி ஒரு வெளிப்படுத்தல் ஒவ்வொரு தேவ ஊழியனுக்குள்ளும் உருவாகும்போது, when such a revelation is formed in every worker of God, கர்த்தர் அந்த ஊழியரை எந்த பாதையில் நடத்தினாலும், in any path the Lord may lead that worker of God, கர்த்தர் அந்த ஊழியர்களை எப்படி சிறுமைப்படுத்தினாலும் தாழ்த்தினாலும், however the Lord belittles and humiliates that worker of God, ஊழியங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஊழியங்கள் பறிக்கப்பட்டாலும், he may be given ministries or ministries might be taken away from him, வெளிப்படுத்தலோடு சந்தோஷமாக அந்த பாதையில் அவர்களுக்கு கடந்து செல்ல முடியும். with the right revelation joyfully he can go in this path. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியனும் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாய் மாறுவது ஒரு அனுபவம் இப்படி. Therefore, this is one experience of every worker of God becoming the joy of the whole earth. இப்ப நான் சொன்னது ஒரு கோணம். Now I told you in one angle. மற்றொரு கோணம் இருக்கிறது. There is another angle. சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாய் மாறுவது எப்படி? How to be the joy of the whole earth. இப்ப எனக்குள்ள சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, உதாரணமாக மாப்பாளையத்தில் ஒரு 300 பேர் இருக்கிறாங்கன்னா, இந்த 300 பேருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவையான மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கணும். For example, if there are 300 believers in Mapalayam, I must have the joy by which I am able to make all these 300 people joyful. இப்போ வந்து ஒரு 300 லட்டுன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose there are 300 laddus. எல்லாருக்கும் லட்டு கொடுக்க தீர்மானிக்கிறோம். And I want to give laddus to everyone. இப்போ இங்க 300 பேர் இருக்கீங்க. Now there are 300. ஆனா என்கிட்ட இருக்கு 30 லட்டு. But I've got only 30 laddus. உடைக்காம கொடுக்கணும்.
I should not break it. 30 லட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதில்ல, ஒரு அவளை கொடுக்கறதில்ல. I should not break those 30 laddus and give it to all as pickles. அப்ப முழுசா கொடுக்கணும். I have got to give them full. அப்படினா என்னன்னா 270 லட்டு என்கிட்ட ஷார்ட்டேஜா இருக்குது. Now I have a shortage of 270 laddus. இப்ப லட்ட மகிழ்ச்சி நினைச்சுக்கங்க. Now consider laddu as joy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இது போல ஒரு ஊழியக்காரருக்கு சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல மகிழ்ச்சி இருக்க வேணும். Similarly, a worker of God should have the fullness of joy by which he is able to give joy to the whole earth. இப்ப நான் எப்போதும் கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்து கப்பலுக்கு வந்தது போல உட்கார்ந்துட்டு இருந்தா, now if I have my hand on my cheek and say that everything is gone underground, நான் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாது. I cannot give joy to others. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். Whatever I have can I give to you. அப்ப கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார் சீயோனை குறித்தும் எருசலேமை குறித்தும். Then the Lord is giving a prophecy about Zion and Jerusalem. அவங்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவங்க கர்த்தர் நடத்துகிற பல்வேறு பாதைகள் நிமித்தமாக தங்களுடைய மகிழ்ச்சியை இழந்து போய் அப்படியே துக்கத்தோட காணப்படுவாங்களாம். By the various paths in which the Lord had led them, they have lost their joy and are found with grief. ரோட்ல போறவங்க வர்றவங்கலாம் பார்த்துட்டு சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த சீயோன் இதுதானா எங்க முகத்தை காமுங்க பாப்போம், முகத்தை பாப்போம், இதுதானா அந்த சீயோன் என்று சொல்லுவாங்களாம். And the passers-by will just ask them, is this that Zion which is going to give joy to the whole earth? Come on, let me see your face, show it to me, let me find it out. அப்படி தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருக்குது. It is written so as a prophecy. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? சீயோனாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஊழியரையும். God is making every worker of God as Zion. இந்த உருவாக்குதலின் வேளையில சுத்தி வாச்சி இருப்பு ஆயுதங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். In this work of fashioning, the Lord is using hammer, axe and iron tools. அதாவது உடைக்கிறார், நொறுக்கிறார், ஊழியத்தை கொடுக்கிறார், பிரகாசிக்க வைக்கிறார், பறிக்கிறார், சிறுமைப்படுத்துகிறார், பல்வேறு பாதைகளை நடத்துகிறார். He is breaking, he is pounding, he is giving you a ministry, taking it away from you, he is belittling you and he is taking you through various paths. அப்ப சில இழப்புகள் வரும்போது ஊழியக்காரங்க துக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும். Therefore, when there are certain losses, the workers of God might grieve over that. அதை தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். We see that the Lord had prophesied it. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Lamentations chapter 2 verse 15. All that pass by clap their hands at thee, they hiss and wag their hand at the daughter of Jerusalem, saying, is this the city that men call the perfection of beauty, the joy of the whole earth? வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். பாருங்க, ஊழியக்காரங்க பலரும் இந்துல இருந்து, ஆர்சியில இருந்து, பல்வேறு மார்க்கங்கள்ல இருந்து, பல மதத்திலிருந்து, பல பாஷைகள் மத்தியிலிருந்து, பல எதிர்ப்புகள் மத்தியில வீட்டை பகைத்து, ஊரை பகைத்து, தேசத்தை பகைத்து, பல எதிர்ப்புகள் மத்தியில ஊழியத்துக்கு வர்றாங்க. Many workers of God have come from Hindu background, RC background, from other religions, from other states with different languages, and also from other denominations, hating their family, hating the city and hating the land to this ministry. அப்படி பல்வேறு மதங்கள்ல இருந்து ஊழியத்துக்கு வரேன்னு புறப்பட்டு எதிர்ப்புகள் மத்தியில வரும்போது அங்க உள்ளவங்க எல்லாம் யோசிப்பாங்க, இவங்க போய் எவ்வளவு நாள் அங்க இருக்கிறாங்கன்னு பாப்போம். In this way, when they are coming from a different religion, in the midst of stiff oppositions, many will be saying, let's see how long they are going to stay in that ministry. இப்ப என்னுடைய ஜீவியத்துல நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு வந்தபோது, in my life when I came to this ministry, என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் பலரும் என்னிடத்துல சொன்னாங்க, this is what my relatives and most of my friends said. ஒரு மாசம் இந்த ஊழியத்துல நினைக்கிறியான்னு பாப்போம்னு சொன்னாங்க. They said, let's see if you will remain in this ministry for 1 month. காரணம் என்னுடைய கடந்த கால ஜீவியம் அவங்களுக்கு தெரியும். For my past life was like that. அதனால அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது. For they had a good hope. இவன் ஏதோ எழுச்சியில போறான் ஊழியத்துக்கு. He is going there in a revival. அங்க போய் அங்குள்ள சூழ்நிலைகள் மத்தியில ஒரு மாதம் அப்படிலாம் இருக்க முடியாது. And in the situations prevailing there, he cannot stay there even for 1 month. அதுபோல பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியிலிருந்து எத்தனையோ தேவ ஊழியர்கள் கடந்து வருகிறார்கள். Similarly, in the midst of oppositions, many workers of God have come to this ministry. இப்ப விசுவாசிகளுடைய குடும்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்தது இந்து குடும்பத்திலிருந்து,
ஆனா இன்றைக்குள்ள சூழ்நிலை விசுவாசிகளுடைய குடும்பத்திலிருந்து எதிர்ப்புல தான் வர வேண்டியதா இருக்குது. I came from a Hindu background, but this present scenario is that believers, family, children also has to come to this ministry in the midst of opposition. நல்ல விசுவாசிகள் தான். They are good believers. அவர்களுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது எதிரிகளாக மாறுகிறார்கள். When their children want to go to the ministry, they turn out to be their foes. பரிசுத்தவான்களிடத்திலே பகைக்கிறார்கள். They hate the saints. அந்த பெற்றோர் பிள்ளைகளை பகைக்கிறாங்க. The parents hate the children also. ஊழியத்துக்கு விட முடியாத அளவுக்கு எப்படி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. They protest and also they are standing against it so that they would not allow the children to the ministry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த இப்படி எதிர்ப்புகள் மத்தியில வரும்போது, in this way, when they are coming from the midst of opposition, இப்படி வந்த ஒரு ஊழியக்காரர், a worker of God who came in this way, அது சகோதரனோ சகோதரியோ, it might be a brother or a sister, ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இப்படி ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்தோ அல்லது உறவினர்கள் மத்தியிலிருந்தோ நண்பர்கள் மத்தியிலிருந்தோ யாராவது பார்க்க வர்றாங்கன்னா ஏத்துக்கொள்ளுங்க. Suppose after 5 or 10 years, someone from unsaved families might be their own family or friends or relatives. இப்போ என்னைய பார்க்க வரும்போது நான் கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். And suppose they have come to see me, I sit there with my hand on my cheek. ஏன்னா அந்த ஊழியத்துக்கு வந்தனோ தெரியலையே. I don't know why I came to this ministry. இங்க எப்படி நடக்குது அப்படி நடக்குது. Things are like this and like that here. என்று ஒருவேளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லது சொல்லாவிட்டாலும் என் நடவடிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிரும். And I'm telling like this, or in case I do not tell also, my countenance says that. அப்ப அவங்க என்ன செய்வாங்களாம், கிளாப் பண்ணுவாங்களாம். And then they'll clap their hands. நாங்க அன்னைக்கே சொன்னோம் கேட்டியாம்பாங்க. Didn't we say the other day itself? Didn't you listen? Why didn't you listen? இதெல்லாம் உனக்கு வேண்டாம், சரிப்பட்ட வராது என்று சொன்னோம்ல. Didn't we say this is not right for you? You cannot adjust here. சில வேளை விசுவாசிகளா இருந்தாலும் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. It might be believers also, their parents will tell their children. நான் சொல்றது புறஜாதிகளுக்கு மட்டும் இல்ல, விசுவாசி பெற்றோர் கூட சொல்லுவாங்க. I am telling about the Gentiles, but even believers will say like that. இதுக்கு தான் உன்னை ஊழியத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். That's why I asked you not to go to the ministry. எவ்வளவோ தடுத்தேன். I stopped you much. நீ நல்ல வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்த. You left off a good job and came to the ministry. ஏன்னா எத்தனையோ பேர் அரசாங்க வேலைகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். For many people have resigned government jobs to come to this ministry. பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்து எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். People who were in very good positions also resigned the jobs to step into the ministry. பொசிஷன்ல இருந்து வந்தாலும் சரி, பொசிஷன்ல இருந்து வராவிட்டாலும் சரி. They would have come from a good position or not. பூமியில் உள்ள பொசிஷன்ல ஒரு விஷயம் இல்ல. Positions in this world are not a matter. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா கை தட்டுவாங்களாம். Then those people will clap their hands. சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நகரம் இதுதானா? Is this the city which gives joy for the whole earth? ஓ, நீதான் சீயோனா? Oh, are you Zion? முழு உலகத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது நீதானா? Are you going to give joy to the whole earth? உன் சொந்த ஜீவியத்திலே மகிழ்ச்சி இல்லையே. There is no joy in your own life. அப்படின்னு சொல்லுவாங்களாம். They will say so. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட சர்வ பூமியின் மகிழ்ச்சி நகரம் என்பது அது சீயோனை காட்டுகிறது. Therefore the city which gives joy to the whole earth shows Zion here. சரி, இந்த பாதை வருவதற்கு காரணம் என்ன? Now what is the reason for them to go in this path? இந்த இடத்துல கர்த்தர் சீயோனோட சேர்த்து எருசலேமையும் சேர்த்துக் கொள்கிறார். Here the Lord includes Jerusalem along with Zion. ரெண்டு கூட்டத்தாரையும் பார்த்து சொல்றார். Looking at both these groups he says, இப்ப சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி கொடுக்க முடியாத அளவுக்கு தான் சொந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழந்து ஒரு தேவ ஊழியன் நிற்க காரணம் என்ன? What is the reason for a worker of God to lose the joy in his own life when he has to give a joy to the whole earth? யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த பாதை உண்டு. Whoever it may be, in any stage of life, in any circumstance, he has to go in this path. ஏனென்றால் தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருக்கிறது. For it has been prophetically written. வழிபோக்கர் பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா? The passers-by will ask, is this that city that men call the perfection of beauty, the joy of the whole earth? பூரண வடிவும், a perfect in beauty, சர்வ பூமியின் மகிழ்ச்சியும், joy of the whole earth, அந்த மகிழ்ச்சியான நகரம் இதுதானா? is this that city? என்று கேட்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு பாதைகள் இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஊழியருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. Paths have been kept for every worker of God in this ministry so that passers by ask such questions.
அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஒரு ஊழியன் சந்திக்க காரணம் என்ன? And therefore, what is the reason for a worker of God to meet such situations? 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். In verse 12, the Lord says, புலம்பல் 2:13. Lamentations chapter 2:13. What thing shall I take to witness for thee? What thing shall I liken to thee, O daughter of Jerusalem? What shall I equal to thee, that I may comfort thee, O virgin daughter of Zion? For thy breach is great like the sea. Who can heal thee? எருசலேம் குமார்த்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமார்த்தியாகிய கன்னிகையை, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? முதலாவது எருசலேம் குமாரத்தி என்பது புதிய எருசலேமை காட்டுகிறது. First, daughter of Jerusalem shows New Jerusalem. சீயோன் குமாரத்தி என்பது சீயோனை தேவ ஊழியர்களை காட்டுகிறது. Daughter of Zion shows Zion, that is the workers of God. இந்த புதிய எருசலேமும் சீயோனும் சேர்ந்து ஒரு கட்டடத்துக்கு ஒப்பாக, ஒரு நகரத்துக்கு ஒப்பாக, வேதத்தில் ஒரு ஆலயத்துக்கு ஒப்பாக வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. In this New Jerusalem and Zion together has been described in the scripture as a building, as a city and as a temple. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். We see that in Ephesians chapter 2. இந்த புதிய எருசலேம் ஒரு கட்டடமாகவும் சீயோன் என்று சொல்லும்போது அந்த கட்டடத்தின் அஸ்திவாரமாகவும் காணப்படுகிறது. This New Jerusalem is a building and Zion the foundation for that building. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. Ephesians chapter 2 verses 20 to 22. And are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are builded together for an habitation of God through the Spirit. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போது இந்த கட்டடத்தை எடுத்துக்கொள்வோம். Now we'll consider this building. இந்த கட்டடத்தில் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் பூமிக்கடியில் ஒரு அஸ்திவாரம் காணப்படுகிறது. For this building there is a foundation beneath the earth which is invisible to our eye. அதான் சீயோன் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். You can have that as Zion in your mind. இங்கே மேலே ஒரு கட்டடம் காணப்படுகிறது. And there is a building above it. அதான் புதிய எருசலேம். That is New Jerusalem. அப்ப முதலாவது அஸ்திவாரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, first when we look at the foundation, இங்கே நான் வாசித்த பகுதியில் in the passage we read, இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல்லா இருக்கிறார். Jesus himself being the chief cornerstone. அந்த அஸ்திவாரத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். For that foundation Jesus Christ is the cornerstone. அப்ப மற்ற கற்கள் அதோடு இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட வேண்டும். The other stones should be fitly framed and built together. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து சீயோனை பார்த்தோம், உன்னுடைய காயம் சமுத்திரத்தை போல பெரிதாக இருக்கிறதே. Here the Lord looking unto Jerusalem and Zion says, thy breach is great like the sea. காயம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் breach என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. The term breach is used in English. அதற்கு மூல பாஷையில முக்கியமாக 6 அர்த்தங்களுக்கு மேல் கொடுத்திருக்கிறார்கள். More than 6 important meanings have been given in the original language for it. முதலாவது காயம் என்பது வெடிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, when we say of a breach, it's a gap. இரண்டாவது திறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Second, it's an opening. மூன்றாவது காயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Third, they are wounds. நான்காவது மீறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fourth is a transgression. அப்ப இப்படி மொத்தம் 6 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this way 6 meanings are being given. ஐந்தாவது இன்டர்பிரேஷன் என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The fifth meaning has been given as interpretation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆறாவது வெக்ஸேஷன். Sixth is vexation. இப்படி 6 அர்த்தங்களுக்கு மேல் கொடுத்திருக்கிறார்கள். In this way they have given more than 6 meanings. இப்ப 2 குமாரத்திகளின் காயங்கள் என்று நாம் கேள்விப்பட்ட வேத பாடத்தில் ஏற்கனவே அப்படி ஒரு வேத பாடத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல நான் 2 பாயிண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். Already in the Bible study titled The Breaches of the Two Daughters, I have given you the meaning for 2 points. அதாவது வெடிப்பு என்கிற கோணத்திலும் திறப்பு என்கிற கோணத்திலும் அந்த 2 அர்த்தங்களை
அந்த 2 நாள் வேத பாட கூட்டத்தில் breaches of the 2 daughters அப்படிங்கிற தலைப்புல நம்ம அதை பார்த்து விட்டோம். And the title, the Bible study title, Breaches of the 2 daughters, we saw 2-day Bible study. I gave meaning for gap and also for opening. ஆகவே அதை குறித்து அந்த முதல் 2 அர்த்தங்களை குறித்து நான் அதிகமாக விளக்க போகிறதில்லை. சற்று அதை நான் அறிவித்து விட்டு போகிறேன். மீதி உள்ள அர்த்தங்களை நான் சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். Therefore I am not going to go in detail about these 2 points as I have explained earlier. I will just brief it up and then go on to the next points. இப்ப முதல் அர்த்தம் என்ன பார்த்தோம்? வெடிப்பு என்று பார்த்தோம். We saw the first meaning as gap. இப்ப முதலாவது மூளைக்கல்லாகிய இயேசுவுக்கும் கூட வைக்கப்படுகிற மற்ற கல்லுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கக்கூடாது. Now a gap should not prevail between Jesus the cornerstone and the other stones that are kept above it. இயேசுவுக்கும் ஒரு தேவ ஊழியனுக்கும் இடையில வெடிப்பு அல்லது கேப் இருக்கக்கூடாது. There must not be a gap between Jesus and another worker of God. அடுத்து ஒரு ஊழியருக்கும் மற்றொரு ஊழியருக்கும் இடையில கேப் வெடிப்பு இருக்கக்கூடாது. Next, there must not be any gaps between one worker of God and another worker of God. இது சீயோன். This is Zion. இது அஸ்திவாரம். This is the foundation. இனி அஸ்திவாரத்துக்கு மேல ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது. Next, there is a building being built above the foundation. இப்ப இந்த சுவரை நாம் பார்க்கிறோம். Now we see this wall. இப்ப இந்த சுவருக்கும் அடியில உள்ள அஸ்திவாரத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்கக்கூடாது. Now there should not be a gap prevailing between this wall and the foundation that is beneath it. இந்த சுவர் தான் எருசலேம். This wall is Jerusalem. இதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு விசுவாசி. Every stone in this wall is a believer. அஸ்திவாரம் தான் சீயோன். And foundation is Zion. அதில் உள்ள ஒவ்வொரு ஊழியரும் ஒரு கல்லு. Every worker of God is a stone there. இப்ப இந்த சுவருக்கும் அஸ்திவாரத்துக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. Now there must not be any gap between the wall and the foundation. அதோட அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது, வெடிப்பு இருக்கக்கூடாது. The meaning is there must not be any gap between God and a believer. ஒரு தேவ ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் இடையில வெடிப்பு இருக்கக்கூடாது. And there must not be a gap between a worker of God and a believer. அடுத்து இந்த சுவரை எடுத்துக்கொண்டால் ஒரு கல்லுக்கும் மற்றொரு கல்லுக்கும் இடையில வெடிப்பு இருக்கக்கூடாது. Now when we take the wall also, there must not be any gaps between one stone and another. ஆனா கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன? But what is the witness that the Lord gives? எருசலேமையும் சீயோனையும் பார்த்து ஒரே சாட்சி கொடுக்கிறார். Looking unto Jerusalem and Zion, he gives the same witness. உன்னுடைய காயம் சமுத்திரத்தை போல் பெரிதா இருக்கிறதே. Thy breach is great like the sea. அதாவது அந்த கேப் வெடிப்பு, இப்ப தேவனுக்கும் ஒரு ஊழியருக்கும் உள்ள அந்த கேப் வெடிப்பு வந்து என்ன சமுத்திரத்தை போல பெரிதா இருக்கக்கூடாது. The gap between God and a worker of God must not be as great as the sea. ஆண்டவர் சமுத்திரத்துல ஒரு பக்கம் அந்த கரையில நின்னுட்டு நான் வந்து சமுத்திரத்துக்கு இந்த கரையில நிக்க கூடாது. And God standing on one shore of the sea and we should not stand on the other shore of the sea. எப்போது ஆண்டவருக்கு எனக்கு இப்படி ஒரு கேப் உண்டாகிறது? When did a gap form between me and my God? உண்டாகுமா என்று கேட்டால் உண்டாகும். When we ask, are there chances to form? Yes, there are chances. தேவனுக்கும் தேவ ஊழியனாகி எனக்கும் இப்படி ஒரு வெடிப்பு அந்த பிரீச் உண்டாகுமா அல்லது காயம் உண்டாகுமான்னு கேட்டா நிச்சயமா உண்டாகும். If you ask, can a breach be formed between God and me as a worker of God, I will say certainly a breach can be formed. எப்போது உண்டாகிறது? When is it formed? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Prophetical book of Isaiah chapter 59 verse 2. But your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ நம்முடைய ஜீவியத்துல அக்கிரமம் வரும்போது, when iniquities come in our life, நான் சொல்றது விசுவாசிக்கும் பொருந்தும் ஊழியருக்கும் பொருந்தும், அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. What I say suits both the believer and workers of God, so please follow correctly. நான் இப்ப ஊழியரை குறித்து மாத்திரம் தான் வேதபாடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Now I am giving a Bible study only for the workers. அப்ப ஒரு விசுவாசி தன்னை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. But a believer has to follow this. ரெண்டு பேருக்கு இது பொருந்தும். This suits both. இப்ப தேவனுக்கும் எனக்கும் இடையில உள்ளதான அந்த கேப் வெடிப்பு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கு இடையில உள்ள பிரிவினை வந்து அது ஒரு சின்ன கேப் இல்ல, சமுத்திரத்தை போல் பெரிதா இருக்கிறதுன்னு சொல்றார். Now the Lord says the gap between me and you is not small, but it is as great as the sea.
அப்ப எப்போது எனக்கும் ஆண்டவருக்கு என்னுடைய ஆண்டவருக்கு இடையில இந்த வெடிப்பு இந்த கேப் உண்டாகிறது? When did this gap form between me and my God? அக்கிரமம் என் ஜீவியத்திலே வரும்போது. When iniquities come in my life. அக்கிரமம் என்று சொன்னால் கிரமத்துக்கு மாறான எல்லாமே அக்கிரமம் தான். When we say iniquities, everything contrary to equity or orderliness are counted as iniquities. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல பாவம் என்கிற வார்த்தைக்கு மிஸ்ஸிங் த மார்க். In another words, as I said you yesterday, the meaning for the term sin is missing the mark. இப்ப தேவன் என்னை குறித்து என்ன குறித்து வைத்து இருக்கிறாரோ நியமித்து இருக்கிறாரோ அதை விட்டு நான் ஒரு இன்ச் விலகினாலும் அது பாவம் தான். Therefore, if I move away by an inch also about from the plan of God about me, that is counted as sin. இப்ப உதாரணமாக மத்தேயு 7 அதிகாரத்துல For example, in Matthew chapter 7, இயேசு என்ன சொல்லுகிறார்? what does Jesus say? தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு கூட்டத்தாரை பார்த்து, Looking into a group of people who prophesied, பிசாசுகளை துரத்தின ஒரு கூட்டத்தாரை பார்த்து, looking into a group of people who have cast away devils, அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பித்த ஒரு கூட்டத்தாரை பார்த்து, looking into a group of people who have performed miracles and wonders, கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை பார்த்து, looking into the group of people who were praying saying, Lord, Lord, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவாராம். He will say, I never knew you, depart from me, ye workers of iniquity. இவங்கெல்லாம் ஊழியம் செய்தவர்கள். These are the ones who did the ministry. ஊழியர்கள் மத்தியிலும் இருக்கலாம், விசுவாசிகள் மத்தியிலும் இருக்கலாம். They might be found among the workers of God and among the believers too. அவர்களை பார்த்து அக்கிரம செய்யக்காரரே என்று சொல்லுகிறார். And looking at them, he says, ye workers of iniquity. தீர்க்க தரிசனம் சொன்னது அக்கிரமமா? It was prophesying a sin. பிசாசுகளை துரத்துறது அக்கிரமமா? Was casting out devils counted as iniquity? ஜெபிப்பது அக்கிரமமா? Was praying counted as iniquity? பரிசேயனை போல ஜெபித்தால் அக்கிரமம் தான். If you pray like the Pharisee, it is iniquity. நம்முடைய ஜெபம் பரிசேயனை போல காணப்படுமானால் அது அந்த ஜெபத்தில் அக்கிரமம் காணப்படுகிறது. If our prayer is found like that of the Pharisee, then there is iniquity in our prayer. அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பித்தாலும், Even though we perform miracles and wonders, இப்ப பெதஸ்தால இயேசு ஒரே ஒரு நபரை குணமாக்கி மற்ற நபர்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்காம வந்தது போல, as Jesus healed only one person near the pool of Bethesda, but never turned his face towards the others. இயேசு நினைத்திருந்தா அங்க எல்லாரையும் குணமாக்கி இருக்கலாம். Had Jesus thought, he could have healed everyone there. அவர்ட்ட வரம் இருந்தது. He had the gift. ஆனா ஒரே ஒரு நபரை தான் குணமாக்கினார். But he healed only one person. காரணம் அவர் தேவ சித்தத்தின்படி தன்னுடைய வரத்தை பயன்படுத்தினார். Reason, he used his gift only by the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தேவ சித்தத்தின்படி நம்முடைய ஊழியத்தை செய்யாவிட்டால், Therefore, if we do not do our ministry according to the will of God, அது அக்கிரமமாய் இருக்கிறது. it will be counted as iniquity. அது அக்கிரம செய்யக்காரனே என்று கர்த்தர் அழைப்பார். Then the Lord will call you as a worker of iniquity. வருகையில் அநேகர் கைவிடப்பட்டு போவார்களாம். Many will be left behind in the secret coming of Jesus. மத்தேயு 7 அதிகாரத்தில் அந்நாளில் அநேகர் என்று இயேசு சொல்லுகிறார். In Matthew chapter 7, Jesus says, many will say on that day. அப்ப இவங்களுக்குள்ள காணப்பட்ட அக்கிரமம், The iniquity found in them, தேவ சித்தத்தின்படி தங்களுடைய ஊழியத்தை செய்யவில்லை. they did not do the ministry according to the will of God. தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியாது தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. They did not commit themselves to discern the will of God. அப்ப இந்த அக்கிரமம் என்ன செய்கிறது? தேவனுக்கும் ஒரு ஊழியருக்கும் அல்லது தேவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையில ஒரு வெடிப்பை உண்டாக்குகிறது. Therefore, this iniquity brings a gap between God and a worker of God, or God and a believer. அப்ப இந்த வெடிப்பு இருக்கக்கூடாது. This gap should not be found. அடுத்து ஒரு ஊழியருக்கும் மற்றொரு ஊழியருக்கும் இடையில கேப் வரவே கூடாது. Next, a gap should not be found between one worker of God and another worker of God. ஒருத்தர் ஒரு ஊழியரும் மற்றொரு ஊழியரும் ஐக்கியத்தை இழந்து போக கூடாது. One worker should not lose his fellowship with the other worker. அதுபோல ஒரு ஊழியருக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையில இந்த வெடிப்பு கேப் வரக்கூடாது. Similarly, gaps should not be formed between workers and believers. அதுபோல ஒரு விசுவாசிக்கும் மற்றொரு விசுவாசிக்கும் இடையில இந்த கேப் வெடிப்பு வரக்கூடாது. Likewise, gaps should not be found between believers one among the other. ஏனென்றால் இது இசைவினைப்பாய் கட்டப்படுகிற நகரம் என்று எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்படுகிறோம் என்று பார்த்தோம். For in Ephesians chapter 2 we saw that we are being fitly framed together and built up. அப்படி நாம் ஏற்கனவே அந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். We have already read that verse. ஒரு கல்லும் மற்றொரு கல்லும் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். One stone should be fitly framed together with the other stone. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கு இடையில பெரிய கேப் இருக்க கூடாது.
There should not be a big gap between one stone and the other. இப்போ நீங்க எழுத்தின்படியா செக் பண்ணி பாருங்க. Now when you literally check it out, ஒரு மதில் சுவரை கட்டி பாருங்க. try building a wall. ஒரு கல்லுக்கு மற்றொரு கல்லும் பெரிய கேப் வச்சு கட்டிட்டே வாங்க. Just leave gaps between the stones and build the wall. அந்த கட்டடம் நிக்காது. That wall will not stand. அஸ்திவாரம் அப்படி போட்டா அந்த அஸ்திவாரம் நிக்காது. If a foundation is laid in this way, foundation too will not be strong and it will not stand. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது உன்னுடைய காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாக இருக்கிறதே. Therefore first the Lord says, thy breach is great like the sea. அப்ப அதோட அர்த்தம் என்ன? முதல் அர்த்தம், The first meaning for that is, உனக்கும் எனக்கும் இடையிலே பிரிவினை காணப்படுகிறது. a gap or a separation is found between you and me. அடுத்து இன்னொரு அனுபவம் இருக்குது. Next there is another experience. சிலர் எப்போதும் தேவனே 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 என்று தேவனோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ள முயற்சிப்பாங்க. Certain people will be always calling upon the name of the Lord and will try to maintain a fellowship with God. ஆனா உடன் சகோதரனோட சகோதரியோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ள மாட்டாங்க. But they will not maintain a fellowship with the brethren. ஒரு ஊழியருக்கும் மற்றொரு ஊழியருக்கும் கேப் பெருசா இருக்கும். The gap between one worker of God and the other worker of God will be very great. இப்போ ஒரு ஊழியருக்கும் மற்றொரு ஊழியருக்கும் கேப் உண்டாயிருச்சுனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஊழியருக்கும் தேவனுக்கும் இடையில கேப் உண்டாகிவிட்டது. Now if a gap is formed between one worker of God and another worker of God, automatically a gap is being formed between God and that worker of God. ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியருக்கும் இடையில அந்த வெடிப்பு கேப் உண்டாகிவிட்டால் தேவனுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு கேப் உண்டாகிவிட்டது. If a gap is formed between a believer and a worker of God, then automatically a gap is being formed between God and that believer. ஒன்றியவான்ல இதை நான் எல்லாம் தெளிவா படித்துக் கொள்ளுங்க. ஒன்றியவான் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரனை பகைக்கிறவன், சகோதரனிடத்தில் அன்பு இல்லாதவன், ஐக்கியம் இல்லாதவன், தேவனிடத்தில் அவன் அன்பும் இல்லை ஐக்கியம் இல்லை. If you read 1 John completely, you can understand everything in detail. If you do not love your brethren, then you cannot love your God. அடுத்தபடியாக திறப்பு. Next is opening. இரண்டாவது அர்த்தம் திறப்பு. The second meaning is opening. இப்போ ஒரு மதில் சுவர்ல ஒரு பெரிய திறப்பு உண்டாயிருச்சுனா, suppose there is a big opening in a wall, அங்க சத்துருக்கள் உள்ளே பிரவேசித்துடுவாங்க. enemies will invade. இப்போ பெரிய பெரிய ராஜ்யங்கள்ல கோட்டை சுவர்கள் அலங்கங்கள் எல்லாம் காணப்படும். In big empires we can see fortresses and towers. அதுபோல சியோனிலும் அலங்கம் இருப்பதாக நாம் சங்கீதத்திலே படிக்கிறோம். Similarly we see that there are towers in Zion. சியோனை சுற்றி உலாவிய அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். Psalm 48 verses 12 and 13. Walk about Zion and go round about her. Tell the towers thereof, mark ye well the bulwarks, consider her palaces, that ye may tell it to the generation following. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தின் கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். அலங்கத்தை கவனித்து, and you have to mark her bulwarks, அரண்மனைகளை உற்று பாருங்க, and consider her palaces. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த அலங்கத்துல திறப்புகள் உண்டாக கூடாது. There must not be any opening in the bulwarks. இந்த மதில்ல திறப்புகள் உண்டாக கூடாது. Openings must not be formed in the walls. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப திறப்புகள் உண்டாகாத அளவுக்கு, திறப்புன்னு சொன்னா சமுத்திரத்தை போல பெரிய கேப். When we say of opening is great as the sea. அப்ப திறப்புகள் உண்டாகும் போது சத்துருக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று நம்ம அந்த வேத பாடத்துல தெளிவா பார்த்திருக்கிறோம். In the Bible study we had clearly seen that when there is an opening the enemies will invade the land. அடுத்து இந்த சீயோனின் அஸ்திவார கற்கள் எதினால் கட்டப்படுகிறது, அந்த சீயோனுடைய மதில், அந்த எருசலேமின் மதில் எதினால் கட்டப்படுகிறது என்பதையெல்லாம் அந்த வேத பாடத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம். Next in that Bible study itself we have seen the stones which are used to build Zion's foundation and also the stones used to build the walls of Jerusalem. இப்போ நான் மூன்றாவது அர்த்தத்துக்கு கடந்து போகிறேன். Now I am passing on to the third meaning. அப்ப மூன்றாவது அர்த்தம் காயங்களாக இருக்கிறது. The third meaning is wound. அப்ப இதை நாம் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பாக தியானித்து வருகிறோம். Now we are meditating it as a building. விசுவாசியும் ஒரு கல்லாக இருக்கிறாங்க. Believers are stones. ஊழியக்காரங்களும் கல்லாக இருக்கிறாங்க. And the workers of God too are stones. ஊழியக்காரங்க அஸ்திவார கல்லா இருக்கிறாங்க. Workers of God are foundation stones. விசுவாசி மேலே கட்டப்படுகிற கல்லா இருக்கிறாங்க. And the believers are the stones by which they are built upon the foundation. இந்த கல்லுக்குள்ள காயம் இருக்க கூடாது. There shouldn't be wounds in the stone. அப்ப நீங்க யோசிக்கலாம், கல்லுக்குள்ள எப்படி காயம் வரும்? Then we can think or wonder how come there are wounds in the stone. இப்ப செங்கலுக்குள்ளேயோ கருங்கல்லுக்குள்ளேயோ காயம் இருக்க கூடாது என்று சொன்னா கல்லுக்குள்ள எப்படி காயம்னு ஒரு கேள்வி வரும்.
Now when it is said that there shouldn't be wounds in a brick or a stone, then there will be a question, how can wounds be formed in those stones? ஆனால் சியோன் என்ற கல்லா இருக்கட்டும், எருசலேம் என்ற கல்லா இருக்கட்டும், இந்த கல்லுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. But it might be a stone in Zion or a stone in Jerusalem, there is life in these stones. 1 பேதுரு காலையில சில கற்களை குறித்து நாம் பார்த்தோம். In the morning we saw about certain stones. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, when we read 1 Peter chapter 2, அங்கே ஜீவனுள்ள கற்களாக என்று வாசிக்கிறோம். there we read as living stone. 2:5 chapter 2 verse 5. Ye also as lively stones are built up a spiritual house and holy priesthood to offer up spiritual sacrifices acceptable to God by Jesus Christ. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலைல நம்ம பார்த்து விட்டோம் இந்த சீயோனும் எருசலேமும் இப்படி கட்டப்படுகிறது. From verses 4 to 7 we already saw in the morning the way Zion and Jerusalem are being built up. அப்ப இந்த கல்லு ஜீவனுள்ள கல். These stones are lively stones. இந்த கல்லுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. There is life in these stones. அப்ப அந்த ஜீவன் இருக்கிறபடினால காயம் வர வாய்ப்பு இருக்கிறது. As there is life in the stone, there are chances for wounds to be formed. ஒரு விசுவாசிக்குள்ளேயும் ஒரு தேவ ஊழியனுக்குள்ளேயும் காயங்கள் காணப்படக்கூடாது. Wounds should not be found in a believer and a worker of God. காயங்கள் காணப்படுமானால், if wounds are found, அது அந்த காயங்கள் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்குமானால், and that too if those wounds are great as the sea, என்ன சம்பவிக்கும்? what happens? சீயோன் சர்வ பூமிக்கும் பூரண வடிவும் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியான நகரம் என்கிற அந்த அனுபவத்தை இழந்து போய்விடும். Zion will lose the experience of being beautiful for situation, the joy of the whole earth. அப்ப இந்த காயங்கள் என்பது எதை காட்டுகிறது? Therefore what does these wounds show? நான் சொல்ற காயங்கள் ஒரு ஊழியருக்கும் பொருந்தும் ஒரு விசுவாசிக்கும் பொருந்தும். The wounds that I now say will suit both workers of God and believers. இப்ப இந்த கட்டடத்தை எடுத்துக்கொண்டா பூமிக்கடியில் அஸ்திவாரம் காணப்படுகிறது. Now when we consider this building, there is a foundation under the earth. ஒவ்வொரு அஸ்திவாரக்கல்லும் ஒரு ஊழியக்காரங்க. Every foundation stone is a worker of God. அதுல ஜீவன் இருக்கிறது. There is life in it. அதுபோல இந்த சுவரை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கல்லும் விசுவாசி. Similarly when we take this wall, every stone is a believer. இதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது. There is life in this too. அப்ப ஒரு ஊழியருக்குள்ளேயும் காயங்கள் இருக்க கூடாது, ஒரு விசுவாசிக்குள்ளேயும் காயங்கள் இருக்க கூடாது. Therefore wounds should not be found in workers of God and believers as well. அந்த காயம் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்க கூடாது. And that wound should not be as great as the sea. காயங்கள் எப்படி வருகிறது? How do wounds come? முதலாவதாக First, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Jeremiah chapter 30 verse 17. For I will restore health unto thee, and I will heal thee of thy wounds, saith the Lord, because they call thee an outcast, saying, This is Zion, whom no man seeketh after. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே காயங்கள் காணப்படுகிறது. Here wounds are found. விசாரிப்பாரற்ற சியோன். Zion and whom no man seeketh after. அப்ப இப்ப என்னை யாரும் விசாரிக்கிறதே இல்ல. No one inquires me. இப்ப என்னை குறித்து நான் ஒரு தேவ ஊழியன், என்னை குறித்து நான் சிந்திக்கிறேன். I am a worker of God. I think about myself. என்னை குறித்து யாரும் விசாரிக்கிறதே இல்ல. No one comes seeking me. சுகமா இருக்கும்போது தான் கேட்கல, வியாதி படுக்கையிலும் கூட யாரும் விசாரிக்கலையே. When I was in good health, nobody inquired about me, but now I am sick, yet no one is inquiring about me. மரண படுக்கையில் இருக்கும்போது யாரும் விசாரிக்கலையே. Even when I am in deathbed, no one is there to inquire me. என்று எனக்குள்ள நான் துக்கிக்கிறேன். I am thinking so and I am grieving over it. அடுத்து மற்றவங்க என்னை தள்ளிட்டாங்க, தள்ளுண்டவள். Next it said it's an outcast. இந்த ஊழியத்தின் பகுதியில மற்றவர்களால் நாம் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். In this ministry we might be rejected or counted an outcast by others. தள்ளப்பட்டா தான் சீயோன் என்று காலையில பார்த்தோம். In this morning we saw that only if we are rejected we are Zion. இயேசுவையே தள்ளினார்கள். They rejected Jesus. அதான் 1 பேதுரு 2:4 படிக்கிறோம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். That is what we read in 1 Peter chapter 2 verse 4, disallowed of men. அது எப்படி சீயோனின் கல்லாய் மாறுகிறது? How does it become a stone in Zion? மனுஷரால் தள்ளப்பட்ட கல்.
is being disallowed of men. இயேசு யாருக்கும் எந்த தீமையும் செய்யல. Jesus did no harm to anyone. நன்மை மாத்திரம் தான் செய்தார். He did only good. ஆனாலும் இவனை அகற்றும் பரபாசங்களுக்கு விடுதலை ஆக்கும், இவனை சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் சொன்னார்கள். Yet the people said, away with him, release Barabbas for us. He nailed Jesus to the cross. அப்ப இயேசுவே தள்ளப்பட்டார். Jesus himself was disallowed. அப்படியானால் பச்சை மரத்துக்கே அந்த பாடானால் பட்ட மரத்தை என்ன சொல்வார்கள்? If it be for the green tree like this, what will be of the dry tree? அல்லது பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள்? What will they do to the dry tree? அப்ப மற்றவர்களால் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். A situation may arise where we are being rejected by others. அப்ப தள்ளப்படும்போது என்னை எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்களேன்னு சொல்லி நான் துக்கப்பட்டால் அதான் காயம். So in this way, when we are rejected, when we grieve saying I am being counted as an outcast, this is a wound. என்னை யாரும் விசாரிக்கலைன்னு சொல்லி நான் துக்கப்பட்டு இருந்தேன்னா அதுதான் காயம். If I keep on grieving and mourning saying nobody is there to inquire me, that is a wound. அப்ப மனுஷர் என்னை தள்ளும்போது When men disallow me, நான் துக்கப்படுவதற்கு பதிலாக instead of grieving, நான் சீயோனின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். I am running in the path of Zion. நான் சீயோனை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். I am heading towards Zion. கர்த்தர் என்னை சீயோனாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is forming me as Zion. ஆகவே தான் என்னுடைய மரணப்படுக்கையில் யாரும் என்னை விசாரிக்கவில்லை. That's the reason why no one came to inquire me even in my deathbed. இன்னின்ன காரியங்களிலே மனுஷர்கள் என்னை தள்ளி வைக்கிறார்கள். In such and such things the men have rejected me. அப்ப நான் நிச்சயப்படுத்திக் கொள்கிறேன். I make it sure. கர்த்தர் என்னை சீயோனாய் கட்டி கொண்டிருக்கிறார். The Lord is building me as Zion. இப்படி ஒரு வெளிப்படுத்தலுக்குள்ளே வரும்போது when I come into such a revelation, என்னுடைய கண்களால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். by my own eyes I have seen such saints. யாரும் விசாரிக்காவிட்டாலும், even though no one had inquired, மற்றவங்க தள்ளி வச்சாலும், even though others have rejected, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆவியில் நிறைஞ்சு ஒரு தூர பார்வையோட இந்த பூமியில் உள்ள எந்த காரியத்தை குறித்து மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள். They rejoice in the Lord, they thank the Lord, they praise, they sing in the Spirit, they have a far-sighted vision and they rejoice in the Lord and thank the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Next, Jeremiah chapter 6 verse 14. They have healed also the hurt of the daughter of my people slightly, saying, peace, peace, when there is no peace. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சமாதானம் இல்ல, there is no peace. ஆனா சமாதானம் சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குறாங்க. But saying peace, peace, they have healed the hurt of my daughter slightly. அப்ப சமாதானம் ஒரு தேவ ஊழியனுக்குள்ள தேவனுடைய சமாதானம் காணப்பட வேண்டும். Therefore the peace of God should be found in a worker of God. நிருபத்திலே நாம் படிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. In an epistle we read, let the peace of God rule your hearts. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, by the blood he shed upon the cross, he brought in peace. இப்ப சமாதானத்தின் விலை கோடியோ அல்லது 10 கோடியோ அல்ல. So the price of peace is not 1 million or 10 millions. இன்றைக்கு ஒரு தேவ ஊழியனாகிய எனக்கும் தேவனுடைய ஜனமாகிய உங்களுக்கும் கிடைத்த சமாதானத்தினுடைய விலை 1 கோடியோ 10 கோடியோ 100 கோடியோ அல்ல. Today as a worker of God I have got peace and you as believers have got peace, and that peace doesn't value to 1 or 10 millions. இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே தொங்கி அந்த சமாதானத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். Jesus shed his own blood, hung on the cross and got this peace for us. அற்ப காரியங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக, இல்லாமல் போகக்கூடிய காரியங்களுக்காக, மாயையான காரியங்களுக்காக நாம் சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. For trivial things, for base things, for perishable things, for things that will come to naught, we should not lose our peace. பாருங்க, ஆபிரகாமுக்கு லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது, when there was a strife between Abraham and Lot, லோத்து அந்த சோதோம் இடம் தான் முக்கியம்னு வாக்குவாதம் பண்ணுகிறான். Lot was striving with Abraham to get the place called Sodom. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? But what did Abraham say? நாம் சகோதரர், we be brethren, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். let there be no strife between us. உனக்கு இந்த இடம் தானே வேணும், you want this place only, isn't it? நீ எடுத்துக்கொள், you take it, எனக்கு சமாதானம் போதும்.
I want peace, that's enough. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சமாதானத்தை ஒரு தேவ ஊழியன் இழக்கும்போது அல்லது ஒரு விசுவாசி சமாதானத்தை இழக்கும்போது அங்கே காயம் உண்டாகிறது. Therefore, when a worker of God loseth his peace, and when believers lose their peace, there are wounds found. யாருக்குள் சமாதானம் இல்லையோ அங்கே காயம் காணப்படுகிறது. Those who do not have peace have wounds. இப்ப தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் வேண்டும். So we need a peace with God. ஒருவருக்கொருவர் சமாதானம் வேண்டும். We have to be in peace with one another. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே சமாதானத்தை நாம் காத்துக்கொள்கிறோமா? So are we keeping or preserving peace? பட்டம், பதவி, ஸ்தானம், உலகத்துள்ள காரியங்கள், அழிந்து போகிற பொருள்கள், இவைகளுக்காக நாம் சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? Or are we losing our peace for our degree, education, qualification, position, and or things that will come to naught and worldly things? தேவனோடு சமாதானமாய் இருக்கிறோமா? Are we at peace with God? ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்கிறோமா? Are we at peace with one another? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாய் இருக்கிறது. The Lord says, your wound is as great as the sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Next, when we read Ecclesiastes chapter 10 verse 9, கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். Whoso removeth stones shall be hurt therewith, and he that cleaveth wood shall be endangered thereby. கல்லுகளை பேர்க்கிறவன் whoso removeth stones, காயப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it's written, he shall be hurt therewith. அப்ப கல்லுகளை பேர்க்கிறவன் என்று சொல்லும்போது, When we say the ones who remove stones, ஒரு கோணத்தில் நான் சொல்லுகிறேன். I'll tell you in one angle. காலையில 2 கோணத்தில் நாம் பார்த்தோம். This morning we saw that in 2 angles. கல்லுகள் என்று சொல்லும்போது முதலாவது ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லா இருக்கிறார்கள். When we say of stones, first of all, every worker of God is a stone. அதுபோல விசுவாசிகளும் ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லு தான். Similarly, believers too are stones. விசுவாசி எருசலேமின் அந்த மதிலின் கல்லா இருக்கிறார்கள். Believers are the stones in the walls of Jerusalem. அந்த நகரத்தின் கல்லா இருக்கிறார்கள். They are the stones in that city. ஊழியக்காரங்க அஸ்திவாரத்தின் கல்லா இருக்கிறாங்க. And the workers of God are the foundation stones. அப்ப ஊழியக்காரங்க விசுவாசி கல்லுகளா இருக்கிறாங்க. Therefore, both workers of God and believers are stones. மறுபக்கத்துல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது அங்கே 12 விதமான கற்களை குறித்து நாம் பார்க்கிறோம். On the other hand, in Revelation chapter 21, we see of 12 types of stones. அது 12 தெய்வீக குணாசிலங்களை காட்டுகிறது. That shows 12 divine virtues. இப்ப கல்லுகளை பெருக்கிறவன் என்று சொன்னால், When we say of the one who removeth stones, இப்ப ஒரு ஊழியக்காரருக்கும் மற்றொரு ஊழியக்காரருக்கும் நம்முடைய வார்த்தையினால நம்ம பிரிவினை உண்டாக்குறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. suppose we bring in a division or a rift between one worker of God and another worker of God by our words. இந்த எருசலேமும் சீயோனும் இசைவினைப்பாய் கட்டப்படுவதற்கு நாம் உறுதுணையா இருக்க வேண்டும். We should be a support for Jerusalem and Zion to be fitly framed together and built. இங்க கேட்டுட்டு போய் அங்க சொல்ல வேண்டியது. Listening here or hearing something here, we are going and gossiping it in another place. இவங்க 4 வார்த்தை சொன்னாங்கன்னா ஒரு 2 வார்த்தையை சேர்த்து 6 வார்த்தையை அங்க போய் சொல்ல வேண்டியது. If this person tells 4 words, they add 2 more words and deliver it as 6 words. உதாரணமாக ஏதேன் தோட்டத்துல ஏவாள் செய்தது. Example, what Eve did in the Garden of Eden. ஆண்டவர் இந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார். The Lord said that they should not eat of the fruit of good and evil. ஆனா ஏவாள் சொல்றா, தேவன் புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம்னு சொன்னார். But Eve said, God has asked us not to eat it and also not to touch it. சொன்ன வார்த்தையும் சொல்லாத வார்த்தையும் சேர்த்து சொல்றது. She said what he said and also what he did not say. இப்படி நம்முடைய வார்த்தைகள் மூலமாக 2 தேவ ஊழியர்களோ அல்லது 2 ஒரு ஊழியரும் ஒரு விசுவாசியுமோ அல்லது ஒரு விசுவாசியும் ஒரு விசுவாசியுமோ பிரிந்தால் நாம் கல்லுகளை பேர்த்து எடுக்கிறோம். In this way, if by our words 2 workers of God get separated, or a worker of God and a believer get separated, or if 2 believers get separated, then we are the ones who remove the stones. இப்ப 3 அடி சுவர் கட்டறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். For example, I say, suppose we build a wall 3 feet high. நேற்றைக்கு 3 அடி வரைக்கும் கட்டி விட்டாச்சு. Yesterday we have completed 3 feet. அடுத்த நாள் சிலர் என்ன செய்றாங்க, உள்ள இருந்து இங்கிட்டு 4 கல்லு அங்கிட்டு 4 கல்லு எல்லாத்தையும் ஊறி எடுத்துறாங்க. The next day some people come and pull out 3 or 4 stones on this side and another 4 stones on the other side.
இப்போ சப்போஸ் பாருங்க, கட்டி விட்ட பிற்பாடு ஜன்னல் வைக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அப்ப இந்த உருகி எடுப்பாங்க கல்ல. Suppose they want to fit a window after the wall is being built, they will remove certain stones to fit the windows there. சில வீடுகள் கட்டும்போது பாருங்க, வீடு கட்டும்போது என்ன செய்வாங்க, ஜன்னலை வச்சே கட்டி வருவாங்க. Certain people, while they come build the houses, they will fit the windows in the positions while building it up. இன்னொரு மெத்தட் இருக்குது. There is another method. இப்ப ஜன்னல் வேலை, அந்த நில கட்டளை வேலை எல்லாம் முடிய லேட் ஆச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, கேப் விட்டு கட்டிட்டே போயிட்டு இருப்பாங்க. Suppose the carpentry work is not over, they have not finished working on the window or on the doorpost, they will leave a gap for that and continue the building with stones. அப்ப குறிக்கப்பட்ட நாட்களுக்கு பிற்பாடு தாமதமா என்ன செய்வாங்க, அதை கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தும் போது இந்த பக்கம் கல்லை உடைச்சு உருகி எடுத்து இந்த ஜன்னலுடைய அந்த கேப்பை கொண்டு போய் அதுல சொருகுவாங்க. But later when they are coming to fit in the windows, when they have to fit the windows, suppose some stones or hindrance there, they will remove few stones on either sides and fit the window in its place. அதுபோல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜனங்கள் வந்து ஒரு ஊழியக்காரர் இரண்டு ஊழியர்களுக்கு இடையில பிரிவினை உண்டாக்க கூடாது, அந்த கல்லை பேத்து எடுக்க கூடாது. Similarly, people should not bring a division between two workers of God, that is, they should not remove the stones. இசைவாய் இணைத்து கட்டுறது ஆவியானவருடைய வேலை. Is the work of the Spirit of the Lord to build it fitly framed together. எபேசியர் 2 அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? What did we read in Ephesians chapter 2? ஆவியினாலே, by the Spirit, ஆவியினாலே, by the Spirit, இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். we are being fitly framed together and builded together. 22 வசனம், verse 22. In whom ye also are built together for an habitation of God through the Spirit. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வர்றீங்க. You are built together. 21 வசனத்துல இசைவாய் இணைக்கப்பட்டு. In verse 21 it is written fitly framed together. கேப் இருக்க கூடாது. There should not be any gap there. ஆவியானவர் ரெண்டு பேரை ஒன்றாக பிரயாசப்பட்டு இருக்கிறாரு. The Spirit of the Lord is trying to bring two people together. சிங்கத்தையும் கரடியையும், lion and a bear, சிங்கத்தை போல சுபாவம் உள்ளவங்க, people who have the nature of a lion, ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. they would have come for the ministry. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிங்கத்தை போல இருந்திருப்பாங்க. Before they were saved, they would have been like a lion. விசுவாசிகள் அப்படிதான் சிங்கத்தை போல இருப்பாங்க. Believers too, some are like lions. சிலர் கரடியை போல இருப்பாங்க. Certain will be like bears. சிலர் ஓநாயை போல இருப்பாங்க. Certain will be like wolves. சிலர் நரியை போல இருப்பாங்க. Certain will be like foxes. அதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து the Lord brings everyone. ஆவியானவர் என்ன செய்கிறார்? What does the Spirit of the Lord do? இப்ப ஏசாயா 11 அதிகாரத்துல பாருங்க, 1000 வருட சாட்சியில எல்லாம் ஒருமித்து இருக்குமா. In Isaiah chapter 11 we see that all the animals come together during the millennial reign. எல்லாம் ஒருமித்து இருக்கணும். They have to be together. நான் வந்து ஓநாயி, என் பக்கத்துல ஆடு வரவே கூடாது. I am a wolf, no lamb should come near me. நான் யார் தெரியுமா? Do you know who I am? நான் யார் தெரியுமா? Do you know who I am? நான் ஓநாய். I am a wolf. நான் சிங்கம். I am a lion. இப்ப பாருங்க, ஆதியாகமத்துல வாசிக்கும்போது தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் யாக்கோபு ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறான். In Genesis we see that Jacob was calling out every son by the name of an animal. ஓநாய்க்கு ஒப்பாக யாரை சொல்றான்? Who did he compare with the wolf? பென்யமீன் பீறுகிற ஓநாய். He told Benjamin as a ravening wolf. பேர் நல்ல பேர் பெஞ்சமின். His name was good as Benjamin. ஆனா சுபாவத்தை பார்த்தா பீறுகிற ஓநாய். But his nature was he was a ravening wolf. ஓநாயுடைய சுபாவம். That's the nature of a wolf. சரி, ஓநாயுடைய சுபாவம் என்ன? What is the nature of a wolf? அப்படினு பார்த்தா விடியறதுக்குள்ள ஒரு காரியம் கிடைச்சாச்சுனா விடியறதுக்குள்ள ஒரு எலும்பை மீதியா வைக்காது. If it gets a prey, it will not leave behind even a bone before dawn. விடியறதுக்குள்ள ஒரு எலும்பை மீதியா வைக்காதாம். It will not leave even a single bone for the morrow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஓநாயுடைய சுபாவம் வந்து ஒரு எலும்பையும் மீதியா வைக்காது. The nature of a wolf is that it will not leave behind even a single bone. செப்பனியா 3:3. Zephaniah chapter 3 verse 3. Her princes within her are roaring lions, her judges are evening wolves, they gnaw not the bones till the morrow. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. Two things are said here. மனிதனை தான் மிருகத்தோட ஒப்பிட்டு சொல்லுகிறார்.
And he is comparing men with animals. அதிபதிகள் எப்படி இருக்காங்க? How are the princes? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்காங்க. They are like roaring lions. நியாயாதிபதிகள் எப்படி இருக்காங்க? How are the judges? ஓநாயை போல இருக்காங்க. They are like wolves. அப்ப ஓநாயின் சுபாவம் என்ன? What is the nature of a wolf? ஒரு எலும்பையும் விட்டு வைக்காது. They gnaw not the bones till the morrow. விடியற்காலம் மட்டும். Till the morrow. ஒரு எலும்பையும் விட்டு வைக்காது. They gnaw not the bones. சிங்கத்தினுடைய சுபாவம் என்ன? What is the nature of a lion? தொண்டையை பிடித்து கொள்ளும். It strangles. நாகூம்ல எழுதப்பட்டிருக்குது. It's written in Nahum. சிங்கத்தின் சுபாவம் என்னன்னு. The nature of a lion. நாகூம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Nahum chapter 2 verse 12. The lion did tear in pieces enough for a whelps, and straggled for a lionesses, and filled his holes with prey, and his dens with raven. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பிரி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெவிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானது பீறி. The lion did tear in pieces enough for his whelps. தன்னுடைய குடும்பம், his family, தன்னுடைய பிள்ளைகள், his children, அதுக்காக பீறுவதற்கு ரெடியா இருப்பாங்க. It was ready to tear for that cause. சிங்கத்தை போன்ற ஜனங்கள், people like lion, கர்ச்சிக்கிற சிங்கங்கள், like roaring lions. அடுத்து நியாயாதிபதிகள், next the judges, அவங்க ஓநாயை போல இருக்காங்க. they are like wolves. பென்யமீனை பீறுகிற ஓநாய்க்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Benjamin has been compared to a ravening wolf. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் சொல்லப்பட்டிருக்குது. Similarly everyone has been attributed a character. ஆனா ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல வாசித்தால், but when we read in Isaiah chapter 11, 1000 வருட அரசாட்சியில in the millennial reign, இந்த மிருகங்கள்லாம் ஒன்றா இருக்கணும். all these animals come together. அத ஒரு பாலகன் நடத்துவான். A young child shall lead it. பெரிய ஆளு சிங்கத்தை நடத்துறதுக்காக நல்ல குண்டு குண்டுன்னு கொழுகுன்னு ஆளை பார்த்து தேடி கொண்டு வர முடியாது. we needn't and we cannot bring such a hefty person to lead a lion. நான் யார் தெரியுமா? Do you know who I am? நான் சிங்கம். I am a lion. என்ன நடத்தணும்? என்னை விட ஒரு பெரிய ஆளு தான் என்னை நடத்தணும். To lead me a person greater than me must come. சின்ன பையன்லாம் நடத்த கூடாது. A small boy should not lead me. சின்ன பிள்ளைகள்லாம் நடத்த கூடாது. Small children should not lead me. அப்படி அல்ல. Not so. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு பாலகன் அவைகளை நடத்துவான். In Isaiah chapter 11 it is written, young ones shall lead them. ஏசாயா 11 6. Isaiah chapter 11 verse 6. The wolf also shall dwell with the lamb, and the leopard shall lie down with the kid, and the calf and the young lion and the fatling together, and a little child shall lead them. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறு பையன் நடத்திட்டு போவான். A young child shall lead them. அந்த பையனை போய் மிரட்டி சீறி பாயாது. And the lion will not threaten that young child. அந்த பையனை கண்ணை உருட்டி பயமுறுத்தாது. It will not roll his eyes and threaten that boy. சின்ன பையனை கண்டு அது நடுங்கும். Looking at that young child, it will tremble. இங்க உள்ள ஒவ்வொரு மிருகம் ஒவ்வொரு சுபாவம். Every animal here is a nature. இது தனித்தனியா இருக்க கூடாது, ஒருமித்து இருக்கணும். It should not stay alone, it should come together. இப்போ இந்த ஒவ்வொரு மிருகமும் நம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் காணப்படுகிற சுபாவங்களா இருக்கிறது. Every animal is a nature found in every one of us. அப்ப இந்த ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, இப்போதே ஒருமித்து கட்டி எழுப்புகிறார். The Spirit of the Lord is bringing every one of us together and building us together right now. இப்ப சிங்கத்தை போன்றவங்களும் கரடியை போன்றவங்களும் ஓநாயை போன்றவங்களும் ஆட்டுக்குட்டியை போன்ற ஒன்றா இருக்க முடியாவிட்டா, ஒருமித்து இருக்க முடியாவிட்டா, அவங்க ஆயுட அரசாட்சிக்கு வரவே முடியாது, நித்தியத்துக்கு வர முடியாது. If people like lion, bear, wolf and lamb cannot come and live together now, then they cannot come together and live in the millennial reign. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த கற்கள் சேர்த்து கட்டப்பட வேண்டும். Now these stones should be jointly built together. இந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான சுபாவம் காணப்படுகிறது. Every type of nature is found in all the stones. அல்லது ஒவ்வொரு மிருகத்தின் சுபாவம் காணப்படுகிறது. Or the nature of every beast is found in it. அதைத்தான் ஆண்டவர் பூமியிலே வைத்து சுத்தியை கொண்டு வாட்சியை கொண்டு இருப்ப ஆயுதங்களை கொண்டு அதை உருவாக்கி எடுக்கிறார். And that is the reason why the Lord is using hammer, axe and iron tool to fashion it.
அப்ப ஆவியானுடைய மனதை ஒவ்வொரு தேவ ஊழியனும் விளங்கியிருக்க வேண்டும். Therefore every worker of God should have understood the mind of the Spirit of God. ஆவியானுடைய மனதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி விளங்கியிருக்க வேண்டும். Every child of God, believers, should have understood the mind of the Spirit of God. சீயோன் கட்டப்படுவதற்கும் எருசலேம் கட்டப்படுவதற்கும் நாம் ஒரு முகாந்திரமாய் காரணமாய் இருக்க வேண்டும். We should be a cause for Zion and Jerusalem to be built up. தேவன் கட்டி கொண்டிருக்கிற இந்த கட்டடத்துல கற்களை பேர்த்து எடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது. In the building which is being built by God, we should not be the ones who remove the stones. ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையில பிரிவினை உண்டாக்க கூடாது. We should not bring a rift between one another. ஐக்கியம் முறிந்து போவதற்கு நாம் காரணமா இருக்க கூடாது. We should not be the reason for the fellowship to be snapped. அதான் மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிறார். That is why Jesus says in the Sermon on the Mount, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the peacemakers, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். for they shall be called the children of God. இரண்டு பேருக்கு பகையா இருந்தவங்க ரெண்டு பேரையும் வட துருவத்திலும் தென் துருவத்திலும் இருந்த அந்த ரெண்டு பேரையும் ஒன்றாக்குறது தான் தேவனுடைய புத்திரர். The people of God who bring people who are poles apart together are the children of God. ஐக்கியமா இருக்கிறவங்களை பிரிச்சு விடுறது தான் பிசாசுடைய வேலை. The work of the devil is to separate two people who are very close to one another. அப்ப இந்த ஐக்கியமும் தெய்வீக ஐக்கியமா இருக்க வேண்டும். This fellowship also should be divine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாம்சிகமான ஐக்கியத்தை பிசாசு கொண்டு விடுவான். Devil will bring in carnal fellowship. தெய்வீகமான ஐக்கியமா இருக்க வேண்டும். It should be a divine fellowship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இப்படி நாம் கற்களை பேர்ப்போம் என்று சொன்னால் நாம் காயப்பட்டு விடுவோம். Therefore, if we remove stones, we will be hurt. நமக்குள்ள காயம் உண்டாயிரும். Wounds will be formed in us. இன்னாருடைய சமாதானத்தை நான் கெடுத்து விட்டேன். And I have spoiled the peace of such and such person. என் வார்த்தையின் மூலமாக என் கிரியின் மூலமாக ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. Because of my words and deeds, there was a problem between two. இவங்க வருடக்கணக்காய் பேசாமல் இருப்பதற்கு நான் தான் காரணம். I am the reason for them not to talk with the other person for years together. அந்த காயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். That wound will be found within us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படிப்பட்ட காயம் உள்ளவங்க சீயோனா மாற முடியாது, சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாது. People with such wounds cannot become Zion and cannot be a joy to the whole earth. அடுத்தபடியாக Next, லூக்கா அதிகாரம் 10:30. in Luke chapter 10 verse 30, And Jesus answering said, A certain man went down from Jerusalem to Jericho and fell among thieves, which stripped him of his raiment and wounded him and departed, leaving him half dead. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டு போனார்கள். இங்கே ஒரு காயத்தை நாம் பார்க்கிறோம். here we see of a wound. இது எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகுது. Going from Jerusalem to Jericho. அப்ப கள்ளர் கையில் அகப்பட்டான். He fell among thieves. நாம் சீயோனாய் மாறும்படி எருசலேமாய் மாறும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called of God to become Zion and Jerusalem. அந்த லக்கை நோக்கி நாம் ஆசையாய் தொடர வேண்டும். And we have to go with desire pressing toward the mark. இங்கே எரிகோ என்பது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Here Jericho symbolizes the world. எரியோவுக்கு பல்வேறு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம கொடுக்கலாம். We can give various spiritual meanings for Jericho. நான் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். I give you one explanation. இப்போ நான் பரலோகத்துக்கு போகும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to go to heaven. அது விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேணும். We might be believers or workers of God, but we have to inherit heaven. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம உயிரோட வைத்திருக்கிறார். That's why the Lord has placed us alive in this world. இந்த உலகத்துல இந்த பூமியில ஒரு ஸ்தானத்தை அடைவதற்கு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி அதுக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு ரத்தம் சிந்தி உழைத்து படித்து அதுக்காக மாத்திர ஜீவன் வர்றதுக்கு அல்ல. Not to attain a good position in this world or to build a very big building and for that staying awake at nights, earning for that, shedding for that. Not for that cause has the Lord kept us alive in this world. பிலிப்பியர்ல வாசிப்போம். We read in Philippians. பூமிக்குரியவைகளை அல்ல. Not the things on the earth. பூமிக்குரிய காரியங்களுக்காக அல்ல. Not for things on the earth. கொலோசியர் 3 அதிகாரம். Colossians chapter 3. 3 அதிகாரம் 2 வசனம். Colossians chapter 3 verse 2. Set your affection on things above, not on things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 வசனம். Philippians chapter 3 verse 19.
19-20 19 and 20. Whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who mind earthly things, for our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியை. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our conversation is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. For our conversation is in heaven. அதை நோக்கி தான் நம்ம ஜீவிக்கணும். Looking onto that we have to live. எப்போது இயேசு வருவார், எப்போது இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். We have to always be expecting, saying, when will Jesus come? When will Jesus come? இதை விட்டுட்டு எரியோவுக்கு உலகத்து பூமிக்குரிய காரியத்தை பத்தி சிந்தித்து இந்த பூமியில் ஒரு ஸ்தானம், பட்டம், பதவி அடையணும் என்று அதன் மேல் நோக்க வைத்து அதை எதிர்பார்த்து கொண்டு அதற்காக ஜீவனை செலவழித்துக் கொண்டிருந்தால், leaving away this, living for things in this world, that you have to attain a good position, be qualified and so on, what to do in this world and what to build in this world, and if you're always minded towards those things, அதற்காக பூமிக்குரியவர்களை தேட வேண்டாம் என்ற அர்த்தம் இல்ல. for that doesn't mean that we shouldn't seek worldly things. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and its righteousness, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். and all these things shall be added unto you. அடுத்து பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். Then you should not worry for worldly things. இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus says, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். what shall we eat, what shall we drink, what shall we put on? அத லூக்கா 21 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, in Luke chapter 21 we read, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், your hearts may be overcharged with surfeiting, வெறியினாலும், with drunkenness, லௌகீக கவலையினாலும், and the cares of this life, பாரம் அடையாதபடிக்கும், so that it be not overcharged, நீங்கள் நினையாத நாளிகையில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும், so that day do not come upon you unawares. எச்சரிக்கையா இருங்கள். Beware. அப்ப நம்ம பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜீவிக்கணும். So we have to live looking unto heaven. அப்படி நாம் ஜீவிக்கும்போது நம்ம இந்த பூமியில் உள்ள காரியங்களை கர்த்தர் நம்ம தேவையை அறிந்து கொடுப்பார். And in this way if we live, Lord knows our worldly needs and he will cater accordingly. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். Jesus says, even before you ask of, the Father knows the things needed for you. அப்ப இதை விட்டு நாம் உலக பிரகாரமான காரியத்தை தேடி போகும்போது கள்ளனாகிய பிசாசு வந்து நம்மை காயப்படுத்தி நம்முடைய வஸ்திரங்களை, ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு நம்மை குற்றுயிராய் போட்டு விடுவான். So leaving behind all these things, if we go seeking worldly things, devil the thief will come and wound us and will strip us and leave us half dead. ஆகவே இப்படிப்பட்ட காயங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. Therefore such wounds should not be found in our lives. கடைசியாக வேதத்தில் இன்னும் பல்வேறு காயங்கள் இருக்கு. நான் ஒரு காயத்தை சொல்லி முடிக்கிறேன். Even though there are various other things, let me finish with just one more point. ஆதியாகமம் 4:23 வாசிக்கும்போது, in Genesis chapter 4 verse 23, அங்கே லாமேக்கு சொல்லுகிறான், there Lamech says தனக்கு உண்டான காயத்தை குறித்து, the wound that he has. And Lamech said unto his wives Adah and Zillah, hear my voice, ye wives of Lamech, hearken unto my speech, for I have slain a man to my wounding and a young man to my hurt. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே, சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். I have slain a man to my wounding. அப்ப ஒரு மனிதனை மற்ற மனிதர்கள் நம்ம கொலை செய்யும் போது நமக்கு காயம் உண்டாகிறது. When we kill other people, we are wounded. நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம யாரை கொலை செய்கிறோம்? In our lives, whom do we kill? முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நாம் கொலை செய்கிறோம். First of all, we kill our Lord Jesus Christ. எபிரேயர் 6 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, when we read in Hebrews chapter 6, தேவனுடைய வார்த்தையை நாம் மறுதலித்தால், if we deny the word of God, கொடுக்கப்பட்ட வரங்களை மறுதலித்தால், if we deny the gifts given to us, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை மறுதலித்தால், if we deny the heavenly blessings, நாம் என்ன செய்கிறோம்? what do we do? எபிரேயர் 4 முதல் 6 வரை. Hebrews chapter 6 verses 4 to 6. For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost and have tasted the good word of God and the powers of the world to come, if they shall fall away, to renew them again into repentance, seeing they crucify to themselves the Son of God afresh and put him to an open shame.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தில் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருவுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நாம் இயேசுவை மறுபடியும் கொலை செய்யக்கூடாது. We should not kill Jesus once again. நம்முடைய சுபாவங்களின் மூலமாக, by our natures, நம்முடைய கிரியைகளின் மூலமாக, by our deeds, நாம் இயேசுவை மறுபடியும் கொலை செய்யக்கூடாது. We should not kill Jesus again. அடுத்து, ஒரு சகோதரனையோ சகோதரியோ நாம் பகைத்தால், next, if we hate another brother or a sister, நாம் மனுஷ கொலைபாதகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written we are murderers. அப்ப நம்ம யார் மேலயாவது நமக்கு பகையோ கசப்போ இருக்குமானால், if we have hatred or bitterness towards someone, நாம் அவர்களை கொலை செய்து விடுகிறோம். we are murdering them. நம்ம மனுஷ கொலைபாதகர்களா இருக்கிறோம். we become murderers. அது ஒரு காயம். that is an wound. இப்ப தங்களுடைய ஜீவியத்துல யார் மேலாவது ஒரு ஊழியர் யார் மேலாவது கசப்போ வைராக்கியமோ பகையோ வருடக்கணக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a worker of God is nursing hatred, emulation or bitterness against someone for years together. இப்ப எனக்குள்ள அந்த சுபாவம் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose that nature is found in me. மற்றவர்களை சொல்ல எனக்கு தகுதி இல்லை. I do not have the right to say about others. இப்ப நான் என்ன குறித்து சொல்றேன். Now I say about myself. இப்ப எனக்குள்ள அப்படி ஒரு சுபாவம் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். Suppose I have such a nature in me. அப்ப காயம் எனக்குள்ள இருக்கிறது. Then there is a wound in me. யார் மேலாவது நம்ம ஒரு விசுவாசி மேலோ அல்லது ஒரு ஊழியர் மேலோ நான் பகை வைத்திருப்பேன் என்று சொன்னா, கசப்பை வைத்திருப்பேன் சொன்னா, அது வருடக்கணக்காக வைத்திருப்பேன், மாத கணக்காக வச்சிருக்கேன்னு சொன்னா, எனக்குள்ள காயம் காணப்படுகிறது. If I have bitterness or a hatred against a believer or a worker of God for years together or months together, then a wound is found in me. அது சின்ன காயம் இல்ல. That's not a small wound. தேவனுடைய பார்வையில சமுத்திரத்தை போல பெரிதாக இருக்கிற காயம். In the sight of the Lord, that wound is great as a sea. லாமேக்கை போல ஒரு புருஷனை கொன்ற, ஒரு மனுஷனை கொன்ற காயம். Like Lamech, a wound caused by killing a man. ஒரு மனுஷனை கொன்றதினால் வந்த காயம். A wound caused because he killed a man. கிருபையின் காலத்துல எழுத்தின்படியாக யாரும் யாரையும் கொலை செய்ய முடியாது. In the dispensation of grace, literally no one can kill another one. கொலை செய்ய முடியாதுன்னா கொலை செய்ய மாட்டாங்க. When we say they cannot kill, they will not kill. ஒரு ஊழியக்காரங்க ஒரு விசுவாசியோ ஒரு இன்னொரு ஊழியக்காரங்க கொலை செய்ய மாட்டாங்க. A worker of God or a believer will not kill another worker of God. ஆனா பகைப்பாங்க. But they will hate them. பகை கடந்து வரும். Hatred will come in. அப்ப அதான் காயமாகிறது. That is a wound. இந்த காயம் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that this wound is as great as the sea. நீங்கள் விசுவாசிகளா இருந்தால், if you are believers, நீங்களும் ஒரு கல்லுதான். you too are stones. அந்த கல்ல ஜீவன் இருக்கிறது. There is life in that stone. அந்த ஜீவன் காயப்பட்டிருக்கிறதா? Is that life wounded? இப்ப சொல்லப்பட்ட சுபாவங்கள் நம்மில் யாருக்குள்ளாவது, அது விசுவாசியா இருந்தாலும் தேவ ஊழியரா இருந்தாலும் நமக்குள் காணப்படுகிறதா? The natures that have been told till now, are they found in us? We might be believers or workers of God. இப்போ ஒரு தேவ ஊழியனாகி எனக்குள்ள இந்த சுபாவம் இருந்தால், if I being a worker of God, I find these natures in me, அப்ப வழிபோக்கர் என்னை பார்த்து என்ன சொல்வார்கள்? what will the passers by say? சத்துருக்கள் பார்த்து என்ன சொல்வார்கள்? what will the enemies say? அல்ல உடன் உள்ள சிநேகிதர்கள் பார்த்து என்ன சொல்வார்கள்? or what will the friends or neighbors say? தேவ ஜனங்கள் பார்த்து என்ன சொல்வார்கள்? what will the people of God say? அவர்கள் சொல்வார்கள், பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானோ? Is this the city that men call the perfection of beauty, the joy of the whole earth? இந்த சுபாவங்கள் எனக்குள் இருந்தால், இந்த காயங்கள் எனக்குள் இருந்தால், அந்த காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாக இருந்தால், நான் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாய் கொடுக்கக்கூடிய சீயோனாய் இருக்க முடியாது. And if this nature is in me, if this wound is found in me, if this wound is as great as the sea in me, then I cannot be a joy to the whole earth. இந்த காயத்தின் மற்ற அர்த்தங்களை கர்த்தர் சித்தமான நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம். God willing, we'll see the other meanings for these wounds tomorrow. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். The Lord testifies. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, in Lamentations chapter 2 verse 13 we read, அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? what does the Lord say? தேவ ஜனங்களாகிய எருசலேமையும், looking unto the people of God Jerusalem, தேவ ஊழியர்களாகிய சீயோனையும் பார்த்து, looking unto Zion the workers of God, எருசலேம் குமாரத்தியே, O daughter of Jerusalem, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? what shall I liken to thee? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? And what
shall I take to witness for thee? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, O virgin daughter of Zion, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? what shall I equal to thee, that I may comfort thee? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே. For thy breach is great like the sea. உன்னை குணமாக்குகிறவன் யார்? Who can heal thee? அப்ப இந்த காயங்கள் குணமாக்கப்பட முடியுமா? Then these wounds cannot be healed. ஒருவேளை ஊழியர்களாகிய நமக்குள்ள இந்த காயங்கள் காணப்படக்கூடும். In case we as workers of God can have these wounds, அல்லது விசுவாசிகளாகிய பலருக்குள்ள இந்த காயங்கள் காணப்படக்கூடும். or these wounds may be found in many believers. அப்ப இந்த காயங்கள் குணமாக்கப்பட முடியுமா? Can these wounds be healed? இங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. A question has been asked here. உன்னை குணமாக்குகிறவன் யார்? Who can heal thee? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதா இருக்கிறதே. Your wound is great like the sea. உன்னை குணமாக்குகிறவன் யார்? Who can heal thee? இப்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? What should we say? என்னை குணமாக்குகிறவர் நீரே. You are the one who can heal me. எரேமியால வாசிக்கிறோம். In Jeremiah we read, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? isn't there a balm in Gilead? அங்கே ரணவைத்தியன் இல்லையோ? Isn't there a physician? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனாள்? Why then is the daughter of my people not recovered? எரேமியா 8:22. Jeremiah chapter 8 verse 22. Is there no balm in Gilead? Is there no physician there? Why then is not the health of the daughter of my people recovered? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமற் போனாள்? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there no balm in Gilead? அங்கே ரணவைத்தியன் இல்லையோ? Is there no physician there? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் வருடக்கணக்காக காயங்களோடு காணப்படுகிறாள்? Why then is not the health of the daughter of my people recovered, and she is with the wounds for years together? சீயோன் குமாரத்தியாகிய கன்னியே, சீயோனே, நீ காயங்களோடு காணப்படுவது என்ன? O daughter of Zion, virgin daughter of Zion, why are you found with wounds? எருசலேமின் குமாரத்தியே, நீ காயங்களோடு காணப்படுவது என்ன? O daughter of Jerusalem, why are you found with wounds? உன்னை குணமாக்குறவன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதே. There is a question here, who can heal thee? நாம் முழங்கால் படியிடுவோம். Let's come on knees. பரத்துக்கு நேராய் அறிக்கையிடுவோம். Let us confess before heaven. என்னை குணமாக்கக்கூடிய, என் காயங்களை குணமாக்கக்கூடிய, என் காயங்களை கட்டக்கூடிய ஒரு ரண வைத்தியன் எனக்கு உண்டு. I have a physician who can heal me, who can heal my wounds, and who can bind up my wounds. அந்த கல்லர் கையிலே சிக்கி காயப்பட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த எரிகோவுக்கு போன மனிதனையும் கூட அந்த சமாரியன் தேடி வந்து காயங்களை கட்டினார். And the man who fell among thieves, who was wounded, who was stripped, who was left half dead, a Samaritan came that way and bound up his wounds. நமக்கு ஒரு நல்ல சமாரியனாக இயேசு இருக்கிறார். We have Jesus as a good Samaritan. நமக்கு ஒரு நல்ல ரணவைத்தியனாக இயேசு இருக்கிறார். We have Jesus as a physician. அவருடைய பிசின் தைலமாக இயேசுவின் இரத்தம் காணப்படுகிறது. The blood of Jesus is like a balm to us. சகல இருதயத்தின் அடி காயங்களை அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். He is healing the heart and the wounds in the heart of everyone. ஆனால் காயங்களை வைத்துக்கொண்டு நாம் இருப்போமானால், But if we remain with wounds, சீயோனே, வடதிசையுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. beautiful for situation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north. முழு உலகத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி, மகிழ்ச்சியை கொடுக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு தேவ ஊழியரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். The Lord has selected every worker of God that he might be a joy of the whole earth and give joy to everyone. இந்த உலகத்தின் பார்வையில் நீ அற்பமான ஒரு நபராய் இருக்கலாம். You might be despised as vile in the sight of the world. அல்லது உன்னுடைய சொந்த பார்வையில் நீ அற்பமான நபராய் இருக்கலாம். Or you might be despised in your own sight. உன் உடன் இருப்பவர்கள் பார்வையில் அற்பமான நபராய் இருக்கலாம். You might be vile in the sight of those who are with you. ஜனங்கள், தேவ ஜனங்கள் பார்வையில் அற்பமான நபராய் இருக்கலாம். You might be base in the sight of the people of God. சீயோனே, அருமையான தேவ ஊழியரே, நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். O Zion, O dear workers of God, you are precious in the sight of God. சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னை சீயோனாய் அபிஷேகித்திருக்கிறார். The Lord has anointed you as Zion to give joy to the whole earth. நாம் துக்கமாய் இருப்பது என்ன? Why should we be in grief? நீங்கள் துக்கமுகமாய் இருப்பது என்ன என்று கேட்கப்பட்டிருக்க வேதத்தில். It is written, why are you with grief? நமக்குள்ளே காயங்கள் இருக்குமானால், If there are wounds in us, நிச்சயமாக நாம் துக்கமாகத்தான் இருப்போம். certainly we will be with grief. வழிப்போக்கர் நம்மை பார்த்து கை கொட்டுவார்கள். The passers by will clap at us.
பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானோ? Is this the city which is perfect in beauty, the joy of the whole earth? இதுதான் சீயோனோ? Is this Zion? என்று அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். In this way they will deride. நம்முடைய காயங்களை கட்டக்கூடிய ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார். We have a Jesus who will bind up our wounds. நம்முடைய காயங்களை கட்டுவதற்கு உதவி செய்ய நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். We have a Father who will help to bind up our wounds. ஒரு வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். A powerful Holy Ghost is there. அந்த திரித்துவ தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. Let us commit ourselves into the hands of the triune God. வடதிசையில் சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம். The city Zion on the mount sides of the north is a beautiful city. அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி. It's the joy of the whole earth. அந்த மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் நிரப்பப்படுவோமாக. Let every worker of God be filled with that joy. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். And rejoice in the Lord, and I say once again rejoice. தேவனே சீயோனின் மகிழ்ச்சி எனக்கு தாரும் என்று கேட்போம். Let us ask of the Lord, Lord, give me the joy of Zion. யாரிடத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமானால், if anybody doesn't have the joy, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஜீவியம் இல்லாமல் இருக்குமானால், if you do not have a life by which you are not able to give joy to others, ஊழியருடைய சொந்த ஜீவியத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமானால், if there is no joy in the personal life of the workers of God, சமுத்திரத்தை போன்று பெரிதான காயங்கள் காணப்படுமானால், if the wounds are as great as the sea, அதைரியப்பட வேண்டிய அவசியமில்லை. you needn't to be discouraged. நம்மை குணமாக்க ஒரு ரண வைத்தியன் நமக்கு உண்டு. We have a physician who can heal us. கீலேயாத்தின் பிசின் தைலம் அல்ல, not a balm from Gilead. ஓ இயேசுவின் பரிசுத்த இரத்தம் நமக்கு இருக்கிறது. We have the holy blood of Jesus. அந்த நல்ல சமாரியன் இருக்கிறார். We have that good Samaritan. கள்ளன் எப்படி எல்லாம் காயப்படுத்தி இருந்தாலும் சரி, even though the thieves have wounded in all ways, அந்த பிசாசு எத்தனை காயங்களை நமக்குள்ள உண்டாக்கி இருந்தாலும் சரி, even though the devil might have brought various wounds in us, எந்த காயத்தையும் கட்டக்கூடிய ஒரு நல்ல சமாரியனாகிய இயேசு நமக்கு இருக்கிறார். we have a Jesus, that good Samaritan, who is able to bind up any wound. அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us submit ourselves into his hands. அந்த சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு தேவ ஊழியரும் மாற கர்த்தர் இப்போதே உதவி செய்வாராக. May the Lord right now help every worker of God to become the joy of the whole earth. காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோம். காலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே. பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே. பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு வந்திடுவார். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோம். காலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோம். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோம். காலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோம்.